லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போவது லைஃப் டிவைன்ல புக் 1 சாப்டர் 28. இது சில அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாப்டர். நம்பர் 1 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 19 பக்கம். இந்த ஒரு சாப்டரே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 19 பக்கம் இந்த சாப்டர் வருது. ரெண்டாவது, இந்த சாப்டர்ல தான் பகவான் வந்து இந்த சூப்பர் மைண்டினுடைய வெவ்வேறு தளங்கள், அப்புறம் த ஓவர் மைண்ட், இது குறித்த விளக்கங்களை தருகின்றார். அடுத்தது, இதற்கு இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னவென்றால், இந்த சாப்டர் வந்து புக் 1 லைஃப் டிவைன்ல வந்து பகவான் வந்து புக் 1 as well as புக் 2 பகவான் ஆரியால 1914 1920 வரைக்கும் வெளிவந்தாலும் கூட 1939 ரொம்ப எக்ஸ்டென்சிவா பகவான் வந்து அவருடைய இந்த லைஃப் டிவைனை ரிவைஸ் பண்றார். அப்புறம் ஆரியால எழுதினது பார்த்தோம் அப்படின்னா 27 சாப்டர்ஸ் தான். இந்த 28 சாப்டர் வந்து எப்ப எழுதுனது அப்படின்னா 1939ல எழுதுனது. அதனால தான் இந்த சாப்டர் வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர் நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீண்ட நெடிய ஒரு சாப்டர். ஆதலால் இதை நம்ம வந்து ஒரு செஷன்ல வந்து இதனுடைய சினாப்சிஸ் வந்து காண்பது என்பது கொஞ்சம் கடினமான காரியம். we cannot do justice. அதனால நம்ம வந்து 2 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். இந்த சினாப்சிஸை வந்து இந்த சாப்டர் 28 உடைய சினாப்சிஸை 2 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். சினாப்சிஸ் 1, சினாப்சிஸ் 2. இந்த செஷன்ல நம்ம சினாப்சிஸ் 1 பார்க்கலாம். உள்ளே செல்லலாம். நம்ம இப்போ உள்ளே செல்லலாம். Can I read, sir? Yes, please. Life Divine, Book 1, Chapter 28, Supermind, Mind, and the Overmind Maya, Synopsis 1. Reason for fall into ignorance. What causes the process of lapse of the individual consciousness into ignorance? An exclusive concentration on one moment and status is in the essential character of conscious being, which puts all the rest of consciousness and being behind
This veils the rest of the consciousness from the partial knowledge of that one moment causing lapse into ignorance. Shall I continue, sir, now or stop it here? Shall I continue, sir? Gulf between mind and One supermind. minute. One minute. I will explain this Yes, first paragraph. Thanks. So, the புக் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய புக் ஒன்னுக்கு வந்து பகவான் வந்து என்ன தலைப்பிட்டுள்ளார் என்றால் ஆம்னிபிரசன்ட் ரியாலிட்டி அண்ட் த யூனிவர்ஸ். என்ன ட்ரூத்தோ அதை அப்படியே பகவான் விவரித்துள்ளார். இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன, பிரபஞ்சம் என்றால் என்ன, பிரபஞ்சத்தில் இருப்பது எங்கும் பரவியுள்ள எங்கும் வியாபித்துள்ள அந்த இறை மெய்மை, அதுதான் உண்மை. இந்த ட்ரூத் அப்படியே எல்லாத்துலயும் அவர் விவரித்துள்ளார். இதுதான் ட்ரூத். எங்கும் வியாபித்துள்ள அந்த பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்துல அது எங்கும் வியாபித்துள்ளது. பிரபஞ்சத்திற்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இதை பத்தி தான் விவரித்துள்ளார். இரண்டாவது புக் 2 பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய புக் 2 தலைப்பே பகவான் என்ன அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் புக் 1ல வந்து ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி அண்ட் த யூனிவர்ஸ், எங்கும் வியாபித்துள்ள அந்த இறை மெய்மை. அப்படி இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அவ்வாறு காணப்படுவது இல்லை. பிரபஞ்சத்தில் நாம் காணுவது அறியாமை என்று நாம் கூறினாலும் கூட பகவான் என்ன கூறுகின்றார், இது முழுவதுமான ஒரு அறியாமையில் இந்த பிரபஞ்சம் இல்லை. முழுவதுமான அறியாமையில் இருக்கின்றது என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டு நம்மால் வந்து ஒரு உயர் ஞானத்தை எட்டுவது கடினம் என்கின்ற ஒரு கருத்துக்கு தள்ளப்படுவோம். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், இங்க வந்து நாலேஜும் இருக்கு, இக்னோரன்ஸும் இருக்கு. தெளிவா புரிந்து கொள்ளணும். இதுதான் பகவானினுடைய கருத்துக்கும் மற்றவர்களுடைய கருத்துக்கும் வேறுபட்டது. பாரம்பரிய ட்ரெடிஷனல் டெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the world is a place of ignorance. As long as you live in the world, one cannot attain the divine knowledge. இதுதான் வந்து பாரம்பரியமான கருத்து. பகவான் என்ன கூறுகின்றார், அவ்வாறு இல்லை. அவர் என்ன கூறுகின்றார், there is a spiritual evolution taking place. ஒரு ஆன்மீக பரிணாம வளர்ச்சி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் இங்கு நாம் காணப்படுவது ஒருபுறம் எது உண்மை, ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி, எங்கும் வியாபித்துள்ள இறைமைமை என்பது ட்ரூத். ஆனால் நாம் அவ்வாறு நாம் அந்த உண்மையை நம்மால காண தவறுகின்றோம். என்ன காரணம் என்றால் இங்கு நாம் காணுவது எந்த நிலைமையில் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது என்றால் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் ரெண்டும் கலந்த நிலையில் இருக்கின்றது. அதுல இக்னோரன்ஸ்லேருந்து மெல்ல 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 அந்த நாலேஜ் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் விதமாக இந்த பிரபஞ்சம் காணப்படுகின்றது. அப்படின்னா அடுத்த கேள்வி எழுகின்றது. என்ன கேள்வி, எப்படி இந்த பிரபஞ்சத்துல இக்னோரன்ஸ் வந்தது? ஏன்னா எல்லாமே ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறோம், எங்கும் வியாபித்துள்ள பரம்பொருள் அப்படிங்கிறோம். எப்படி அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல வந்து இக்னோரன்ஸ் என்கின்ற ஒரு கான்செப்ட், ஒரு அம்சம் வந்தது, அறியாமை என்கின்ற ஒரு அம்சம் எவ்வாறு இந்த பிரபஞ்சத்திற்குள் நுழைந்தது என்கின்ற கேள்வி எழுகின்றது. அதற்கு என்ன சொல்றார் பகவானுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இக்னோரன்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலா சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு, இக்னோரன்ஸ் எதனால வருது அப்படின்னா, இக்னோரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அம்சம் எப்படி வருகின்றது, தோன்றுகின்றது என்றால், ஒன்றில் மாத்திரம் நம்மளுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையையும் கவனத்தையும் குவித்து கொண்டு மற்றவைகள் குறித்து அறியாமையில் இருப்பது. ஒன்றில் மாத்திரம் நம்மளுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையையும் கவனத்தையும் குவித்து கொண்டு மற்றவைகள் குறித்து அறியாமையில் இருப்பது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு வெரி பவர்ஃபுல் ஜூம் கேமரால வந்து ஒரு ஆப்ஜெக்டை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றோம். அந்த ஒரு ஆப்ஜெக்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா சில ரொம்ப ஸ்பெஷல் கேமராஸ் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு இன்செக்ட் அவங்க போட்டோ எடுத்தாங்கன்னா அந்த இன்செக்டோடைய ஒரு காலில் இருக்கிற ஒரு சின்ன ஆஸ்பெக்டோட அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்க முடியும்.
அது மாதிரி ஜூம் பண்ணி அதோடைய போட்டோவை பார்க்கும் பொழுது நம்ம அந்த சின்ன இன்செக்டா இருந்தாலும் அதனுடைய மற்ற பகுதிகளை நாம் பார்ப்பதில்லை. we are ignorant about the other parts of that particular object. அதே மாதிரி தான் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த டிவிஷன் எல்லாமே டிவிஷன்ல வந்து பார்க்கும் பொழுது மல்டிப்ளிசிட்டியில என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒன்னஸ்ட் மல்டிப்ளிசிட்டி வருகின்றது. வரும்பொழுது கூடவே என்ன வருகின்றது என்றால், மல்டிப்ளிசிட்டி அப்படின்னா பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு அமைப்புகள். அவ்வாறு பல்வேறு இயக்கங்களும் அமைப்புகளும் இங்கு காணப்படும் பொழுது ஏதோ ஒன்றில் மாத்திரம் நம்மளுடைய கவனத்தை குவித்துக் கொள்கின்றோம். இது ஆதலால் தான் இது இக்னோரன்ஸ் என்பது இங்கு நுழைகின்றது அப்படிங்கிறார். இந்த அதுவும் என்ன அப்படி எப்படின்னா, அந்த 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 கான்சியஸ் பீயிங் அது என்ன செய்கின்றது, தன்னுடைய கவனம் முழுவதையும் ஒரே ஒரு அமைப்பின் மேல் குவித்துக் கொள்கின்றது. குவித்து கொண்டு ஒரு மற்றவைகளை ஒரு திரை போட்டு மறைக்கின்றது. ஆதலால் தான் வந்து இங்க வந்து இக்னோரன்ஸ் என்பது காணப்படுகின்றது. இன்னும் இதுக்கு இன்னும் தெளிவா போகணும், ஏன் அப்படிதான் வந்தது அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் இந்த சச்சிதானந்தா வரைக்கும் ஒன்னஸ் இருக்கின்றது, சூப்பர் மைண்ட் வரைக்கும் ஒன்னஸ் இருக்கின்றது. சூப்பர் மைண்ட்ல வந்து அதுலேருந்து கீழே வந்து இன்னும் கீழே இறக்கம் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, அந்த சூப்பர் மைண்ட்லேருந்து ஓவர் மைண்ட் என்கின்ற ஒரு தளம் வரும்பொழுது எல்லாமே வந்து அங்கிருந்து பிரிகின்றன. இந்த பிரிவு என்ன எதை உண்டாக்குகின்றது என்றால், ஒவ்வொன்றும் தனித்தனியான அமைப்புகளை உண்டாக்குகின்றது. ஒவ்வொன்றின் மீதும் ஒரு பிரத்யேகமான ஒரு கவன குவிப்பும் உணர்வு நிலை குவிப்பும் ஏற்படுகின்றது. இது ஒரு லேப்ஸ். அதனால இக்னோரன்ஸ் ஏற்படுகின்றது. ஆனா அவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. மீண்டும் நாம் அந்த ஒன்னஸ் சூப்ராமெண்டல், இது மைண்ட் அப்படிங்கிறது ஓவர் மைண்டு கீழே எல்லாமே டிவிஷன் ஆரம்பிச்சு விடுகின்றது. அதனுடைய ஒரு அமைப்பாக மைண்ட் என்பது காணப்படுவதனால இங்க இக்னோரன்ஸ் காணப்படுகின்றது. மைண்ட்ல இருந்து மேல போயிட்டோம், சூப்ராமெண்டல் லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த இக்னோரன்ஸ் போயிடும். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆன் ஒன் மூமெண்ட் அண்ட் ஸ்டேட்டஸ் is an essential character of conscious being which puts all the rest of the consciousness and being behind அப்படிங்கிறார். இதுதான் பகவான் தரக்கூடிய விளக்கம். இக்னோரன்ஸுக்கு பகவான் தரக்கூடிய விளக்கம். ஏன் அந்த ஒன்னஸ் நம்ம பார்க்கறது இல்லைன்னா, ஏதோ ஒரு டிவிஷன்ல மாத்திரம் நாம் மூழ்கி விடுகின்றோம், அந்த ஒன்னஸை காண தவறுகின்றோம். இதுதான் பகவான் கூறக்கூடிய விளக்கம். அடுத்தது போகலாம். Shall I continue or sir, anybody else, sir? Okay, sir, let somebody else read out. Sir. Thank you, sir. Yeah. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. மீரா ஹஸ்பண்ட் போன்ல ஜாயின் பண்ணிருக்கேன். கல்ஃப் பிட்வீன் மைண்ட் அண்ட் சூப்பர் மைண்ட். உங்க வாய்ஸ் ஏதோ பேக்ரவுண்ட்ல கேக்குது. வாய்ஸ் பேக்ரவுண்ட்ல some chanting கேக்குது. Yes sir, now I am. Okay. படிங்க. Gulf between mind and super mind. Okay sir. Gulf between mind and super mind. There is a gulf created between mind as we know it and the supramental truth consciousness. This makes the transition either from spirit into matter or from matter into spirit seem improbable. If it is to become possible, there must be gradations between the levels of mind and the supramental truth consciousness. Next படிக்கட்டுமாங்க சார்? Next paragraph. படிங்க. There must be somewhere in the descending and ascending scale of being an intermediary power and plane of consciousness through which the involutionary transition from mind in the knowledge to mind in the ignorance was effected. Through the same again, the evolutionary reverse transition becomes illegible and possible. Thank you. Intelligible. Sorry, intelligible and possible. Sorry, sir. Intelligible and possible. Thank you. இப்போ பகவான் வந்து என்ன காரணத்தினால இந்த மனம் என்கின்ற ஒரு அமைப்பிற்கும் சூப்பர் மைண்ட் என்கின்ற அமைப்பிற்கும் இடையில வந்து ஒரு பெரிய ஒரு கேப், இடைவெளி இருக்கின்றது
என்பதை விளக்குகின்றார். இந்த கேப் இருப்பதனாலதான் நம்மால கீழே இருக்கக்கூடிய அந்த சடப்பொருள் அது மேலே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளாக மாறவும், அதே போல அந்த மெய்ப்பொருள் சடப்பொருளாக மாறுவதற்கும் இந்த இடைவெளி என்பது ஒரு தடையாக இருக்கின்றது. இப்ப கேப் இருக்கு அப்படின்னா மைண்டுக்கும் சூப்பர் மைண்டுக்கும் ஒரு கேப் இருக்கின்றது. இந்த கேப் இருக்கிறதுனால தான் என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்மால அதுக்கு போக முடிய மாட்டேங்குது. அந்த மைண்ட் லெவல்லே தான் இருக்கிறமே ஒழிய மைண்ட்ல இருந்து அடுத்த சுப்ராமெண்டல் லெவலுக்கு போக முடிய மாட்டேங்குது. அதனாலதான் இந்த மேட்டர் அந்த ஸ்பிரிட் ஆன்ம பொருளை எட்டுவதற்கும் அல்லது ஆன்ம பொருள் அந்த சடப்பொருளை எட்டுவதற்கும் இடையில இந்த கேப் என்பது ஒரு தடையாக இருக்கின்றது. எவ்வாறு தோன்றுகின்றது என்றால் இந்த கேப் இடைவெளி இருப்பதனால நமக்கு எவ்வாறு தோன்றுகின்றது என்றால் சடப்பொருள் மெய்ப்பொருளாக முடியாது, மெய்ப்பொருள் சடப்பொருளாக முடியாது என்று நமக்கு தோன்றுகின்றது. ஆனால் இது சாத்தியப்பட வேண்டும் என்றால் என்ன ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது சாத்தியம். நம்பர் 1, இது நடக்க முடியாத காரியம் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். சடப்பொருள் என்பது மெய்ப்பொருளினுடைய ஒரு பகுதி என்பது நாம் இதுல பார்த்தோம். எல்லாமே ஒரே இதுதான். சடப்பொருள் என்பது ஒரு முனை என்றால் மெய்ப்பொருள் என்பது மறுமுனை என்பதை பார்த்தோம். த கிரடேஷன் ஆஃப் அசெண்டிங் சீரீஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இது வேற அது வேறன்னு கிடையாது. இந்த கிரடேஷன்ஸை நம்ம புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் நமக்கு என்ன தோன்றுகின்றது என்றால் மைண்ட் வேற, அதுக்கு மேல உள்ள அமைப்புகள்லாம் வேறன்னு தோன்றுகின்றது. ஆனால் என்ன உண்மை என்றால் நம்ம மனம் என்கின்ற நிலையில் இருந்தாலும் சரி, நமக்கு மேல சூப்பர் மைண்ட் அதிமனம் என்கின்ற நிலையும் இருந்தாலும் சரி, இதற்கு இடையில ஒரு இணைக்கவே முடியாத பிளவு என்பது இல்லை. எது உண்மை என்றால் இவை இரண்டுக்கும் இடையில நிறைய படிநிலைகள் இருக்கின்றன அப்படிங்கிறார். இந்த கிரடேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். கிரடேஷன்ஸ் இருக்கிறதுனாலதான் மனம் அதிமனமாவதற்கு சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு இடைப்பட்ட சக்தி காணப்படுகின்றது அப்படிங்கிறார். ஒரு இடைப்பட்ட உணர்வு நிலையின் தளத்தில் ஒரு இடைப்பட்ட சக்தி காணப்படுகின்றது. அதன் மூலமாக ஏற்றமும் இரக்கமும் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். மனம் அதன் மூலமாகத்தான் அந்த மனம் ஒரு சர்வ ஞானத்தை உடைய மனம் அதன் மூலமாக கீழ் இரக்கம் கொண்டு அறியாமைக்குட்பட்ட மனமாக மாறுகின்றது அப்படிங்கிறார். அதே போல இந்த அறியாமைக்கு உட்பட்டு தற்போதுள்ள நிலையில் இருக்கக்கூடிய மனம் அதன் மூலமாக அந்த சர்வ ஞானத்தை உடைய மனமாக மாறுவதும் சாத்தியம் அப்படிங்கிறார். இது சாத்தியம் அப்படிங்கிறார் பகவான். இது சாத்தியம் இல்லாத விஷயம் இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். In the evolutionary process, there are indeed radical transitions from indeterminate energy to organized matter, from matter to life, from a subconscious or submental forms, plants and animals, to a perceptive and feeling and acting life, from primitive man with animal mentality to a man with conceptive reasoning mind. These leaps, though great, are to some extent prepared by slow gradations which make them conceivable and feasible. Compared to these transitions, there can be no such immense gap as seems to exist between supramental truth consciousness and the mind in the ignorance.
Thank you, sir. அடுத்ததையும் படிச்சிருங்க, அடுத்ததையும் படிச்சிருங்க, அடுத்து பாருங்க. Okay, sir. In such intervening gradations exist, they must exist superconstant to the human mind. Therefore, at first sight, it would appear that he has no means of contact with the higher gradations of consciousness, and there exists no link or bridge between the ordinary state of mind and the supermind. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த பிரபஞ்சத்துல ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வித உணர்வு நிலையும் மற்ற இதுபோல் காட்சியளிக்கும் ஒரு சடப்பொருள் இருக்கின்றது, மேட்டர் இருக்கு. மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சிந்திக்க தெரிந்த உணர்வுள்ள மனிதன் என்பவன் இருக்கின்றான். ஃபார் எக்ஸாம்பிள், பகவான் ஒரு இடத்துல கூறுகின்றார், அதாவது சற்று பின்னோக்கி சென்று, மிகவும் மிகவும் பின்னோக்கி சென்று, ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு கிரகத்துல இப்ப எப்படி இருக்கு, எங்கேயுமே எதுவுமே காணப்படல, வெறும் ஒரு ராக்ஸ் தான் இருக்காங்க, வேற எதுவும் காணப்படல. வேற ஒரு கிரகத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க எதுவுமே காணப்படல, உயிர் வாழும் இனங்களே காணப்படல. அது மாதிரி ஒரு இடம், அது மாதிரி ஒரு நிலை இந்த உலகத்துல, இந்த பூமியில அந்த அந்த நிலைக்கு நாம் சென்று அந்த நிலையில் இருந்து கொண்டு யாரோ ஒருத்தர் சிந்திக்க தெரிந்த மனிதர் ஒருத்தர் சொல்றார், இந்த நிலையில் இருந்து ஒரு சிந்திக்க தெரிந்த மனிதன் தோன்றுவான், அந்த மனிதன் இந்த ஒட்டுமொத்த பூமியையும் அவன் ஆளுமை செய்வான் என்று கூறுகின்றார் என்று வைத்துக் கொள்ளும். ஹைப்போதெட்டிக்கலா சொல்றாருன்னு வச்சுப்போம். இது பகவான் கூறக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தை. அது மாதிரி கூறும் பொழுது என்ன தோன்றும், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இங்க நம்ம பார்க்கறது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கல்லும் பாறையும் எல்லாமே உயிரற்ற ஜடப்பொருளை தான் பார்க்கிறோம். இங்கேருந்து எப்படி ஒரு உயிருள்ள அமைப்பு தோன்றும், அதிலும் எப்படி ஒரு சிந்திக்க தெரிந்த மனிதன் தோன்றுவான், அவனும் எப்படி இந்த உலகத்தையே ஆட்சி புரிவான் என்பது நம்பவே முடியாத விஷயமாக இருக்கு. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கலா திங்க் பண்ணி பார்க்கலாம். இந்த உலகத்துல எதுவுமே தோன்றாத பொழுது ஒரு சிந்திக்க தெரிந்த மனிதன் மாத்திரம், அவன் அவனுக்கு இது மாதிரி ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் அவன் கூறினானாலும் நான் யாருமே நம்ப மாட்டார்கள். அந்த நிலைமையில்தான் ஒரு காலத்தில் பூமி இருந்தது, இப்பொழுது மனிதன் என்பவன் இருக்கின்றான். இந்த பரிணாம வளர்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாற்றத்திற்கும் எவ்வளவோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் காலம் பிடித்தது. சடப்பொருளிலிருந்து உயிர் வாழும் ஜீவன்கள் தோன்றுவதற்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அப்புறம் ஒவ்வொரு உயிரினமும் அடுத்த கிரடேஷனுக்கு பரிணாம வளர்ச்சி முன்னேறுவதற்கு வெகு நீண்ட காலம் பிடித்தது. இதுதான் உண்மை. சடப்பொருளிலிருந்து வாழ்விலிருந்து அந்த தாவர இனங்கள், விலங்கினங்கள், வாழ்வு என்கின்றது தோன்றியது. அதிலிருந்து மனிதன் என்பவன் ஒரு ஆதிகால மனிதன் தோன்றினான். ஆதிகால மனிதனுக்கு அவனுடைய மனம் விலங்கினத்தை ஒத்த இயல்பா அவனுடைய இயல்பு இருந்தது. பின்பு நன்ற வளர்ச்சி அடைந்த சிந்திக்க தெரிந்த மனிதன் தோன்றினான். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மலைப்பாக இருக்கின்றது. எப்படி இதெல்லாம் தோன்றியது? ஒரு ஸ்டேஜுக்கு இன்னொரு ஸ்டேஜுக்கும் ஹியூஜ் கேப் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். இது எப்படி, அதாவது இந்த ஒரு இது ஒரு மிக நீண்ட தாவல்கள், ஒரு நிலைக்கும் அடுத்த நிலைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிக நீண்ட தாவல்கள் லீப்ஸ் அது போன்ற தோன்றினாலும் அந்த பரிணாம வளர்ச்சியில இது எல்லாமே பார்த்தோம்னா வெவ்வேறு படிநிலைகள் தயார் செய்யப்பட்டன. படிநிலை இந்த பரிணாம வளர்ச்சியில ஒரு மெதுவான நிலையில் அது நடைபெற்றாலும் இந்த படிநிலைகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு அவைகள் சாத்தியமாக நிறைவேற்றப்பட்டன.
இங்க பகவான் என்ன கூறுகின்றார், நம்ம அந்த நிலையெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஒரு சாதாரண சடப்பொருள் சிந்திக்க தெரிந்த மனிதனாக நம்ம எல்லாம் வந்துட்டோம். ஒவ்வொரு நிலைக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா மிக நீண்ட ஒரு இடைவெளி இருந்தது, அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இதை கம்பேர் பண்ணும் பொழுது, ஒப்பிடும் பொழுது, தற்பொழுது மனம் இருக்கின்ற அறியாமைக்குட்பட்ட நிலைக்கும் அந்த அதிமனம் சூப்ராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்கின்ற நிலைக்கும் ரொம்ப கேப் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறார். இதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்றார். நம்ம கடந்து வந்த பாதையில எவ்வளவோ பெரிய நம்பிக்கை தரும் வண்ணம் நமக்கு சொல்றார். இப்போ நமக்கு வந்து என்ன தோணுது, எப்படி மைண்டு ஹியூமன் பீயிங் வந்து இருக்கிறான், அவன் எப்படி அதிமனிதனாக மாற முடியும்? எப்போ எங்க பார்த்தாலும் நம்ம பார்க்குறோம் சண்டையும் சச்சரவும் பொய்மையும் பார்க்குறோம். அதிமனிதன் என்பவன் அந்த ஒருமை தன்மையை உடையவனாக இருக்கின்றான், சர்வ ஞானமும் பொருந்தி உள்ளதாக இருக்கின்றான். எப்படி இதெல்லாம் சாத்தியம் நினைக்கிறோம். பகவான் என்ன கூறுகின்றார், இதை விட கடினமான விஷயங்களை நம்ம கடந்து வந்துட்டோம் பரிணாம வளர்ச்சியில. இந்த லாஸ்ட் இந்த இது வந்து இந்த லீப் பார்த்தோம் அப்படின்னா பெரிய இடைவெளி இல்லை அப்படிங்கிறார். நாம் தாண்டக்கூடிய தூரம் வந்து நாம் எட்டக்கூடிய தாண்ட வேண்டிய அந்த இடைவெளி வந்து நாம் இதுவரைக்கும் கடந்து வந்த இடைவெளிகளை ஒப்பிடும் பொழுது நீண்ட இடைவெளி இல்லை அப்படிங்கிறார். இப்ப அறியாமைக்குட்பட்ட மனம் இருக்கின்ற நிலைக்கும் அடுத்து உள்ள அந்த அதிமானச உணர்வு நிலைக்கும் இடையில வந்து இந்த கேப் இல்லை அப்படிங்கிறார். இந்த அடுத்தது போகலாம். என்ன காரணத்தினால பகவான் கூறுகின்றார் என்றால், இங்க இந்த இடையில வந்து நம்ம பார்த்தோம், இடையில வந்து அந்த படிநிலைகள் இருக்கின்றன. மனித மனம் என்கின்ற நிலைக்கும் அந்த அதிமானச நிலைக்கும் இடையில படிநிலைகள் இருக்கின்றன என்பதை பார்த்தோம். படிநிலைகள் இருந்தாலும் எவ்வாறு என்ன தோன்றுகின்றது என்றால், எப்படி இதெல்லாம் எட்டுவது, நமக்கும் அந்த நமக்கு மேலுள்ள அந்த உயர் உணர்வு நிலை சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட், அந்த உணர்வு நிலைக்கும் அந்த உணர்வு நிலையை ஒரு சாதாரண மனிதன் எவ்வாறு எட்டுவது. இப்ப நம்மளே எடுத்துக்கொண்ட நமக்கு அதெல்லாம் மலைப்பா இருக்கு, எப்படி இதெல்லாம் போக முடியும், அதிமானசத்தை எப்படி எட்டுவது, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படிங்கிறாரு, இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் சாத்தியமா என்கின்ற ஒரு மலைப்பு நமக்கு தோன்றுகின்றது. என்ன தோன்றுகின்றது என்றால், நாம் இருக்கக்கூடிய மனம் என்கின்ற நிலைக்கும் அந்த அதிமானச நிலைக்கும் இடையில வந்து எந்த விதமான ஒரு பிணைப்போ ஒரு தொடர்போ இல்லை என்பதாக நாம் உணர்கின்றோம். ஆனால் அவ்வாறு இல்லை அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்றார், அவ்வாறு நீங்க நினைக்க வேண்டாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றார். அடுத்த இதுல எக்ஸ்பிளைன் பண்றார், யூ நீட் நாட் திங்க் லைக் தட் அப்படிங்கிறார். அதுக்கு ரொம்ப பாசிட்டிவான சில காரணங்களை கூறுகின்றார். அதுக்குள்ள போகலாம் நம்ம. சார் நான் படிக்கவா? எஸ் மேடம். Our mind is already open. ராமலட்சுமி மேடம் படிங்க. அடுத்து தெலுங்குவதி மேடம் படிங்க. Our mind is already open to higher regions. The mental consciousness of man seems to be limited in his normal state, but our mind does not always operate within this normal state. There are channels by which the human mind exceeds itself, which are precisely the necessary lines of contact with the higher ranges of consciousness, serving as the veiled or half-veiled passages. ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் அப்புறம் அடுத்த ரெண்டு. இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம இருக்கக்கூடிய நிலைக்கும் மனம் என்கின்ற நிலைக்கும் இந்த அதிமானச நிலைக்கும் எங்கேயோ இருக்கு, இதெல்லாம் நமக்குலாம் சாத்தியமே கிடையாதுன்னு நம்ம ஒரு சாதாரண மனிதன் வந்து பகவானுடைய கருத்துக்களை படிக்கும் பொழுது அப்படிதான் தோணுது. இதெல்லாம் நமக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது, இதெல்லாம் இன்னும் நிறைய பிறகுகள் எடுத்து வந்தாதான் இதெல்லாம் சாத்தியம், ரொம்ப எட்டாத உயரத்தில் தான் இந்த உயர் உணர்வு நிலை என்பது இருக்கின்றது என்பது போல நமக்கு தோன்றுகின்றது. நாம் என்ன நினைக்கின்றோம், நம்ம இருக்கிற நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பகவான் என்ன கூறுகின்றார், அப்படி கிடையாது அப்படிங்கிறார். ஆல்ரெடி நம்மளுடைய மனம் என்கின்ற உணர்வு நிலை, மென்டல் கான்சியஸ்னஸ், ஈவன் தோ அது நார்மலா இருக்கிற மாதிரி தோன்றினாலும் கூட இந்த நார்மல் ரேஞ்சில் ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் அந்த எல்லைக்குட்பட்டு மாத்திரம் செயல்படுவதில்லை அப்படிங்கிறார். ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் பகவான் சொல்றது. என்ன சொல்றார்,
சாதாரண மனிதனுக்கு என்ன தோன்றுகின்றது, நம்மளுடைய மனம் வந்து ஒரு எல்லைக்குட்பட்டு தான் செயல்படுகின்றது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், அவ்வாறு இல்லை அப்படிங்கிறாரு. ஈவன் சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டாலும் கூட அவனுடைய மனம் வெறும் ஒரு சாதாரண நிலையில் வெறும் ஒரு குறுகிய எல்லைக்குட்பட்டு செயல்படுவது இல்லை அப்படிங்கிறார். சில சமயம் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய மனம் என்ன செய்கின்றது, அந்த உயர் உணர்வு தளங்கள், ஹையர் ரேஞ்சஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதற்கும் நம்முடைய மனதிற்கும் இடையில் தொடர்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறார். நம்முடைய மனதிற்கும் அந்த உயர் உணர்வு தளங்களுக்கும் இடையில் நம்மை அறியாமலேயே அந்த தொடர்புகள் வழிகள் அமைக்கப்படுகின்றன, உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். அது வந்து சில சமயம் அந்த வழிகள், அந்த பேசேஜ் பிட்வீன் அவர் மைண்ட் அண்ட் த ஹையர் கான்சியஸ்னஸ், அந்த வழி நமக்கு தெரியாம இருக்கலாம். அது வந்து திரை போட்டு மூடி இருக்கலாம், அல்லது அரைகுறையாக நமக்கு தெரியலாம். இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் அந்த உயர் உணர்வு தளத்துடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டுதான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இந்த பாயிண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் நடக்குது. இது வந்து இல்லை சரி இவருக்கு தான் அப்படி இருக்கு, அவருக்கு இப்படி இருக்கு, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த கெப்பாசிட்டி இருக்கு. அது வந்து எப்படின்னா, திரை போட்டு மறைக்கப்பட்ட நிலையில் அந்த பரிவர்த்தனை நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய மனதிற்கும் அந்த உயர் உணர்வு தளத்திற்கும் இடையில் பரிவர்த்தனை ஒரு திரை போட்டு மறைக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறாரு. ஸோ அதனால நீ வந்து நினைக்க வேணாம், உன்னால வந்து அந்த எட்ட முடியாது, அதை நீ டெவலப் பண்ணா இது சாத்தியம் அப்படிங்கிறார். அதற்கு சில உதாரணங்களை பகவான் கூறுகின்றார். அடுத்ததுக்கு போகலாம். இன்ட்யூஷன் பத்தி சொல்றார், அதுக்குள்ள போகலாம். Intuition. Firstly, intuition occupies an important place as a means of human knowledge. But pure intuition is a rare occurrence in our mental activity, largely hidden by the intervention of our normal intelligence. In its entry, it is intercepted by mind and coated over with our mental stuff. All the same, it is a fact that there is intervention from above, a veil, a half veil, or as if unveiled intuitive element behind all our original thinking or authentic perception of things. Thank you, sir. Thank you. எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பகவான் என்ன சொன்னார், முதல்ல நம்முடைய மனதிற்கும் அந்த உயர் உணர்வு தளங்களுக்கும் நம்மை அறியாமலேயே பரிவர்த்தனை எக்ஸ்சேஞ்ச் நடந்து கொண்டே இருக்கின்றது. நமக்கு தெரியல, ஆனால் நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறார். அதற்கு வந்து பகவான் கூறக்கூடிய அந்த ஒரு இயக்கம், பகவான் இங்க குறிப்பிடும் ஒரு இயக்கம் என்னவென்றால் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் என்றால் அந்த உள்ளுணர்வுன்னு சொல்றோம் நம்ம. இன்ட்யூஷனே என்ன அர்த்தம்? அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அறிவினால நமக்கு புரியல, ஆனா ஏதோ ஒண்ணு நமக்கு சுட்டி காட்டுது, இதுதான் உண்மை, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. ஆனா அறிவுபூர்வமா இல்லை. அறிவுபூர்வமா அப்படின்னா நம்மளுடைய ஐம்புலன்களின் மூலமாக தெரிவிக்கப்படுவது இல்லை. இன்ட்யூஷன் என்பது ஐம்புலன்களின் மூலமாக தெரிவிக்கப்படுவதில்லை, அதற்கும் அப்பால் உள்ள நிலையிலிருந்து நமக்கு தெரிவிக்கப்படுவது, அதுதான் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் வந்து நமக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் இன்ட்யூஷன் என்பது செயல்படுகின்றது, அதை புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த இன்ட்யூஷன் என்பது இருக்கு. அது வந்து நம்முடைய அறிவுக்கு அது வந்து வலு சேர்க்கின்றது என்பது உண்மை. நாம் அதனுடைய செயல்பாட்டை சரியான முறையில் அறியாமல் இருக்கலாம், பட் அதனுடைய செயல்பாடு நம்முள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனா அது பியூர் இன்ட்யூஷனா செயல்படுவதற்கு நாம் அனுமதிப்பதில்லை. இப்போ இன்ட்யூஷன் என்பது நமக்குள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அது மிகவும் எந்த விதமான ஒரு இடையூறுமின்றி கலப்படமும் இன்றி செயல்படுவதற்கு நாம் அனுமதிப்பதில்லை. அதுதான் சொல்லுகின்றார் பகவான். அது வந்து எப்போதுமே அந்த பியூர் இன்ட்யூஷன் என்பது வெகு அபூர்வமாகவே நடக்கும் ஒரு மனிதனுடைய மனம் சம்பந்தப்பட்ட செயலாக இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், அந்த இன்ட்யூஷன் என்பது செயல்படும் பொழுது
நம்முடைய மனித அறிவினுடைய குறுக்கீடு நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். மனிதனுடைய அறிவினுடைய குறுக்கீடு, அறிவு என்றாலே ஐம்புலன்களுக்கு உட்பட்டு செயல்படும் மனிதனுடைய அறிவு என்ன செய்கின்றது, அந்த இன்ட்யூஷன் மூலமாக ஒரு தகவல் கிடைக்கும் போது அறிவு குறுக்கிட்டு அந்த இன்ட்யூஷன் அதனுடைய செயல்பாட்டை அது என்ன செய்கின்றது, அதற்கு ஒரு இடையூறை விளைவிக்கின்றது. அதனால்தான் அதனுடைய செயல்பாடு பியூராக இருப்பதில்லை அப்படிங்கிறார். நம்முடைய மனம் குறுக்கிடுகின்றது. மனம் இடையில் குறுக்கிட்டு மனதினுடைய அந்த கருத்தினுடைய சாயத்தை அதன் மீது பூசுகின்றது. ஆனால் எது உண்மை என்றால் அந்த மேலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் நமக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றது அப்படிங்கிறார். அது நமக்கு திரை போட்டு மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், அல்லது அரைகுறையாக தெரியும் நிலையில் இருக்கலாம். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், நம்முடைய எல்லா விதமான ஒரிஜினல் திங்கிங், நம்முடைய எண்ணங்களினுடைய அந்த ஆரம்பம், எந்த விதமான எண்ணம் அப்படின்னு உருவாகும் பொழுது, எண்ணங்கள் எப்படி உருவாகின்றன என்றால் ஏதோ ஒரு தளத்திலிருந்து நமக்கு எண்ணங்கள் உருவாகுகின்றன. அது நம்ம வெறும் புலன்களை சார்ந்தோ அறிவை சார்ந்தோ அது உருவாகுவது இல்லை. எண்ணங்கள் எங்கிருந்து உருவாகுகின்றதோ அதற்கு பின்னால எது இருக்கு அப்படிங்கிறார் பகவான், அந்த இன்ட்யூட்டிவ் எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறார். ஒரு பொருளினுடைய சரியான தன்மையை புரிந்து கொள்ளும் வண்ணம் அது நமக்குள் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். அதனால என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த இன்ட்யூஷன் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கு. அதனால பகவான் இங்க என்ன கூறுகின்றார், மனிதனுடைய மனம் உயர் தளங்களுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டுதான் செயல்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். அதனால மனிதனுடைய மனம் தனியே இல்லை அப்படிங்கிறார். அதனால என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா, நம்மால இதை கடந்து ஹையர் லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிற. அடுத்தது போகலாம். திலகவதி மேடம் படிச்சிட்டோம். அடுத்தது படிங்க சார் நீங்க. When the passage of communication to superior spirit ranges is open, there is tendency of widening of mind, and there is the movement of the mind towards the superconscious cosmic mind. There is penetration of knowledge into our mental limits from the higher plane. ஓகே, இது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்த்தோம், நம்முடைய மனம் உயர் உணர்வு தளங்களுடன் ஏதோ ஒரு ரீதியில் தொடர்பு கொண்டுதான் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இது இப்ப அன்கான்சியஸா நடைபெறுகின்றது, தானாகவே நடைபெறுகின்றது. ஆனா நம்மளுடைய யோகத்தின் முயற்சியினால நம்ம இதை ஒரு கான்சியஸ் ப்ராசஸாக மாற்ற முடியும். நாம் இதை கான்சியஸ் ப்ராசஸாக உணர்வுள்ள ஒரு செயல்பாடாக மாற்றும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, அந்த உயர் உணர்வு தளங்களுக்கு நம்மளுடைய மனம் திறவாக வைக்கப்படுகின்றது. இப்ப இருக்கிற நிலையில ஒரு க்ளோஸ்டா இருக்கு நம்மளுடைய மனம், வெறும் அறிவை நம்பி மாத்திரம் செயல்படும் ஒரு நிலையில் இருக்கின்றது. ஆனா நம்ம இந்த உயர் உணர்வு தளங்களுக்கு நம்மை திறவாக வைக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய மனம் விரிவடைகின்றது. there is a widening of mind. அப்ப என்ன நடைபெறுகின்றது, ஒரு தனிப்பட்ட மனம், எல்லைக்குட்பட்டு செயல்படும் மனம் என்கின்ற நிலையிலிருந்து பிரபஞ்ச ரீதியில் செயல்படும் ஒரு உயர் உணர்வுள்ள மனமாக அந்த நம்முடைய மனமே அந்த நிலைக்கு மாறுகின்றது அப்படிங்கிறார். there is a widening of mind, there is a movement of the mind towards a superconscious cosmic mind அப்படிங்கிறார். நம்முடைய மனமே அந்த நிலைக்கு உயர்கின்றது அப்படிங்கிறார். இப்ப என்ன நடைபெறுகின்றது, நம்ம அந்த நிலைக்கு சென்று விட்டால் இந்த உயர் உணர்வு தளங்கள், உயர் உணர்வு தளங்களில் இருந்து அந்த அறிவு, அந்த ஞானம் என்பது நம்முடைய மனதிற்குள் ஊடுருவி நுழைகின்றது அப்படிங்கிறார் பகவான். நம்மளுடைய பகவான் சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ்லாம் பகவான் ஆக்சுவலா அவருடைய யோகத்தில் அவர் எல்லாமே இதெல்லாம் அவர் செயல்முறைப்படுத்தி உள்ளார். அதனாலதான் பகவான் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம கான்சியஸா நம்ம அந்த ஹையர் ரேஞ்சஸ்க்கு நம்ம மைண்டை திறவாக வைக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால்,
there is a widening of mind. மனம் வந்து விரிவடைகின்றது. மனம் விரிவடையும் போது என்ன நடைபெறுகின்றது? நம்முடைய சாதாரண எல்லைக்குட்பட்ட மனம் அந்த பிரபஞ்ச ரீதியான மனதுடன் தொடர்பு கொள்கின்றது. அவ்வாறு தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அந்த உயர் உணர்வு தளத்தில் உள்ள அந்த ஞானம் நம்முடைய மனதிற்குள் ஊடுருவி நுழைகின்றது. there is a penetration of knowledge அப்படிங்கிறார் பகவான். ஊடுருவி நுழைகின்றது அப்படிங்கிறார். உயர் தளத்திலிருந்து ஊடுருவி நுழைகின்றது அப்படிங்கிறாரு. இந்த அனுபவங்கள் குறித்த பதிவு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பகவான் வந்து இந்த சீக்ரெட் நாலேஜ்ல சாவித்திரியில பதிவு செய்துள்ளார். இதெல்லாம் வந்து பகவானுக்கு நடந்த ஆன்மீக அனுபவங்கள். இதை பகவான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற பகவான் சீக்ரெட் நாலேஜ்ல he has recorded. அடுத்தது போகலாம். படிங்க சார். பூமா இவங்க சார் ரங்கராஜன் சார் படிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். 2 movements of consciousness. First one, inner movement. We can have access to the superior gradations of our conscious existence by 2 successive movements of consciousness. First, by an inward movement. Instead of living in our surface mind, we break the wall between our external and our now subliminal self. By inner movement, we discover our inner and subliminal self with much larger in its potentialities, more plastic, more powerful, more capable of a manifold knowledge and dynamism that our surface mind, life and body. It is capable of a direct communication with the universal forces, movements, objects of the cosmos. Thank you, sir. Thank you, sir. Thank you. இப்போ நம்ம பார்த்தோம், நம்மளுடைய மனம் வந்து உயர் உணர்வு தளங்களுடன் எப்பொழுதுமே பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளது அப்படிங்கிறது பார்த்தோம். மேலே இருந்து நம்ம பார்த்தோம், மைண்டை வந்து மைண்டை வந்து திறவாக வைக்கும் பொழுது மனம் வந்து விரிவடைகின்றது அப்படின்லாம் பார்த்தோம். இது எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படின்னா பகவான் என்ன சொல்றார்? 2 விதமான இயக்கங்களை சொல்றார் பகவான். 2 movements of consciousness அப்படிங்கிறார். 2 விதமான உணர்வு நிலையினுடைய இயக்கங்கள் அப்படிங்கிறார் பகவான். அது என்ன 2 விதமான நிலைகள் அப்படின்னா, ஒன்று வந்து இன்னர் மூவ்மெண்ட், நமக்குள்ளேயே உள்ளே செல்வது, அது ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட். 2வது வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட், மேலுள்ள உயர்வன தளத்திற்கு நம்மை தெளிவாக வைப்பது. இந்த இன்னர் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா, நாம் சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் நம்ம எப்பொழுதுமே இந்த மனதினுடைய மேற்புற தளத்தில் தான் வாழ்கின்றோம், சர்ஃபேஸ் மைண்ட். நம்மளுடைய எக்ஸ்டர்னல் லெவல்ல தான் நம்ம எக்ஸ்டர்னல் செல்ஃப், அதில் தான் நம்ம வாழ்கின்றோம். மெஜாரிட்டி ஆஃப் த மனிதர்கள் அப்படிதான் வாழ்கின்றார்கள். நம்முடைய ஒரு இன்னர் மூவ்மெண்ட், அந்த உள்நோக்கி செல்லும் இயக்கம், நமக்குள்ளேயே செல்லும் இயக்கம், நமக்குள்ளேயே செல்லும் இயக்கத்துல நாம் ஈடுபடும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய அந்த புற அமைப்பிற்கும் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் ஜீவனுக்கும் இடையில் உள்ள ஒரு சுவர் போன்ற அமைப்பு இருக்கின்றது. நம்முடைய புற அமைப்பிற்கும் எக்ஸ்டர்னல் செல்ஃப் அதற்கும், ஏன்னா நாம் எல்லோருமே இந்த புற இயல்பில் தான் இருக்கிறோம், மெஜாரிட்டி ஆஃப் அஸ். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் ஜீவன், சப்லிமினல் செல்ஃப் என்பது நமக்குள்ள இருக்கு, உள் ஜீவன் என்பது இருக்கு. அந்த இடையில வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு சுவர் இருக்கின்றது, ஒரு தடுப்பு சுவர் போல இருக்கின்றது. நாம் உள்முகமாக பயணிக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த தடுப்பு சுவரை நாம் உடைத்து கொண்டு உள்ளே செல்கின்றோம் அப்படிங்கிறார். பிரேக்கிங் த வால் பிட்வீன் அவர் எக்ஸ்டர்னல் அண்ட் அவர் நவ் சப்லிமினல் செல்ஃப் அப்படிங்கிறார். இது சாத்தியம் அப்படிங்கிறார். இது அகமுகமான ஒரு இயக்கம், அகமுகமான உள்முகமான இயக்கத்தின் மூலம் இது சாத்தியம் அப்படிங்கிறார். அவ்வாறு நாம் உள்முகமாக சென்றால் நம்ம எதை கண்டறிகின்றோம்? நம்முடைய உள் ஜீவன், சப்லிமினல் செல்ஃப், அதை கண்டறிகின்றோம். எப்பொழுதுமே பகவான் என்ன மீண்டும் மீண்டும் பகவான் என்ன கூறுகின்றார்? நம்முடைய அந்த சப்லிமினல் செல்ஃப் தான் எப்பொழுதுமே அதிக சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறார்.
வெரி பவர்ஃபுல் அப்படிங்கிறார். சப்ளிமினல் செல்ஃப் வந்து, ஏன்னா சப்ளிமினல் செல்ஃப் வந்து பிரபஞ்ச ரீதியான அந்த அமைப்புகளோடு தொடர்பில் இருப்பதனால இட் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறார். புறஜீவனை விட சப்ளிமினல் செல்ஃப் தான் வந்து அதிக சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறார். அதனுடைய பொட்டன்ஷியாலிட்டிஸ், திறன்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கின்றன. அது மிகவும் இளகிய தன்மையுடையதாக இருக்கின்றது. நம்முடைய எக்ஸ்டர்னல் செல்ஃப் வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கு. இந்த உள்ள இருக்கக்கூடிய சப்ளிமினல் செல்ஃப் வந்து மோர் பிளாஸ்டிக், மோர் பவர்ஃபுல் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, மோர் கேப்பபிள் ஆஃப் அ மேனிஃபோல்டு நாலேஜ். அது ஒரு குறிப்பிட்ட ரீதியான முறையில் இல்லாமல் அந்த பன்முக ஞானம், மேனிஃபோல்டு நாலேஜ் என்றால் பன்முக ஞானம், அதை அடையக்கூடிய தன்மையுடையதாக இருக்கின்றது. நம்முடைய சர்ஃபேஸ் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி பார்த்தோம்னா அதனுடைய எல்லைகள் மிகவும் குறுகியது. ஆனால் இந்த சப்ளிமினல் செல்ஃபுக்கு தான் வந்து ஒரு மகா சமுத்திரத்தை போல அதனுடைய ஞானம், அதனுடைய சக்தி எல்லாமே அந்த நிலையில் இருக்கின்றது அப்படிங்கிறார். ஏன் பகவான் இதற்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றார் என்றால் நம்முடைய அந்த உள் ஜீவன் சப்ளிமினல் செல்ஃப் வந்து அதற்கு என்ன ஒரு திறன் இருக்கின்றது என்றால், நேரடியாக பிரபஞ்ச சக்திகள், பிரபஞ்ச இயக்கங்கள், பிரபஞ்சத்தில் உள்ள அமைப்புகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த சக்தியை அது பெற்றவாறு இருக்கின்றது. அதனால்தான் இந்த சப்ளிமினல் செல்ஃப் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சர்ஃபேஸ் செல்ஃப் என்பது நம்ம பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும். புற உலகுடன் நம்மை தொடர்பு கொள்ள வைக்கின்றது, ஐம்புலன்களின் மூலம் அது செயல்படுகின்றது. இது ரொம்ப ரொம்ப நேரோ ரேஞ்ச். சப்ளிமினல் செல்ஃப் என்பது பிரபஞ்ச ரீதியாக உள்ள அனைத்து அமைப்புகளினுடைய உள்ஜீவனுடன் தொடர்பில் இருக்கின்றது. அதனால்தான் அதனுடைய ரேஞ்ச் வந்து ரொம்ப வாஸ்ட். அதனால இது சாத்தியம் அப்படிங்கிறார். எப்படி சாத்தியம் அப்படின்னா, இந்த இன்னர் மூமெண்ட்னால நம்மால வந்து அந்த புறஜீவனுக்கும் அகஜீவனுக்கும் உள்ஜீவனுக்கும் இடையில் உள்ள அந்த சுவரை நம்மால வந்து உடைத்து கொண்டு உள்ஜீவனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது உள்ஜீவனின் மூலம் நம்ம வந்து அந்த பிரபஞ்ச ரீதியான அமைப்புகளுடன் தொடர்பு கொள்கின்றோம். இது வந்து இன்னர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த பகவான் கூறுவது எதற்காக என்றால், மனதினுடைய அந்த எல்லைகளை எவ்வாறு விஸ்தீரணம் செய்வது, அதற்காக உயர் உணர்வு தளங்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ள செய்வது, அந்த ரீதியில் தான் பகவான் இந்த விளக்கங்களை தருகின்றார். இப்ப இன்னர் மூவ்மெண்ட் பார்த்தோம். அடுத்தது அப்வர்ட் மூவ்மெண்ட் சொல்றார். அது பார்க்கலாம், படிக்கலாம். சார் படிக்கிறீங்களா? படிங்க அப்வர்ட் மூவ்மெண்ட். சார் 1 minute. சார் ரங்கராஜன் சார், உங்க ஹேண்ட் ரைஸா இருக்க, சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, நீங்க படிங்க. வரலட்சுமி மேடம் படிங்க. தேங்க்யூ சார். Upward movement, opening to silent self. Once this inward entry is accomplished, the inner self is found to be capable of an opening, an ascent upwards into things beyond our mental level. This is the second spiritual possibility in us. By our opening and ascent upwards, we discover a vast, static, and silent self. In that state, our active being and the sense of self would be no longer exist and disappear into an indefinable and inexpressible reality, that is a state of nirvana. Thank you, sir. Thank you. இன்னர் மூவ்மெண்ட்னால நம்ம என்ன நடைபெறுகின்றது? நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ளிமினல் செல்ஃப், உள்ஜீவனோட தொடர்பு கொள்கின்றோம். இந்த மேல் நோக்கிய ஒரு இயக்கம், அப்வர்ட் மூவ்மெண்ட் என்ன நடைபெறுகின்றது? அந்த மேலுள்ள அந்த சைலண்ட் செல்ஃப் என்றால் அந்த செல்ஃப் என்பது நமக்குள்ளேயும் இருக்கு, நமக்கு மேலேயும் இருக்கின்றது. அது எப்படின்னா சைலண்ட் செல்ஃப், அந்த இடத்துல வந்து எந்த விதமான இயக்கமும் இல்லை. சைலண்ட் செல்ஃப்னா அந்த சவுண்டு இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சைலண்ட் செல்ஃப் அப்படின்னா அது வந்து ஒரு இயக்கம் இல்லாத நிலை,
ஒரு மோன நிலைன்னு சொல்றோம்ல, அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன், அதுதான் இந்த சைலண்ட் செல்ஃப் அப்படிங்கிறது. மேல் நோக்கி இயக்கத்தின் மூலம் இந்த சைலண்ட் செல்ஃப் அதற்கு திறவாக நாம் நம்மை வைத்துக் கொள்கின்றோம். இது வந்து இரண்டாவது ஆன்மீக சாத்தியக்கூறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். முதல் ஆன்மீக ரீதியான சாத்தியக்கூறு நமக்குள்ளேயே சென்று நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ளிமினல் செல்ஃப் அதனுடன் தொடர்பு கொள்வது, இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வது. இரண்டாவது ஆன்மீக சாத்தியக்கூறு என்னவென்றால் மேலுள்ள அந்த சைலண்ட் செல்ஃப் அதற்கு திறவாக நம்மை வைத்துக் கொள்வது. இது வந்து பகவான் அவருடைய யோகத்துல பகவானும் சரி அன்னையும் சரி இதை வலியுறுத்துகின்றார்கள். அன்னை என்ன கூறுகின்றார்? மனதை அமைதிப்படுத்துவதற்கு ஒரு வழி, அன்னைக்கு ஒரு வழி என்னவென்றால் இந்த மேலுள்ள அந்த சைலன்ஸ், இந்த சைலன்ஸ் என்பது நம்ம உனக்கு மேலேயே இருக்கின்றது. அதற்கு நீ உன்னை திறவாக வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த மேலிருந்து அந்த சைலன்ஸ், அந்த நிசப்தம், அரவமற்ற நிலை என்பது உனக்குள் இரக்கம் கொள்கின்றது என்று அன்னையும் கூறுகின்றார்கள். அதனால இந்த மேலே மேலுள்ள அந்த உணர்வு தளத்திற்கு நம்மை திறவாக வைத்துக் கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்கின்றோம்? எவ்வித இயக்கமும் அற்ற, எவ்வித சலனமும் அற்ற அந்த ஆன்மனுக்கு நம்மை திறவாக வைத்துக் கொள்கின்றோம். We are opening, by our opening and ascent towards, we discover a vast, static and silent self என்று பகவான் விவரிக்கின்றார். இந்த நிலையில இது வந்து ஒரு ஆன்மீக நிலையில ஒரு முக்கியமான ஒரு நிலை. இந்த நிலைக்கு சென்று விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சைலண்ட் செல்ஃப் அது இயக்கமற்ற நிலை, அது ஒன்றுதான் உண்மை என்கின்றது போல ஒரு தோற்றம் நமக்கு வரும். இதைத்தான் வந்து ஸ்டேட் ஆஃப் நிர்வாணா என்று கூறுகின்றோம். இந்த நிலைக்கு சென்று விட்டால் என்ன நடைபெறும் என்றால், இதற்கு கீழே உள்ள அமைப்புகள் எதுவுமே இல்லை, எல்லாமே மறைந்து விடுகின்றது. அந்த மேலுள்ள சைலண்ட் செல்ஃப் அது ஒன்றுதான் உண்மை என்கின்ற ஒரு நிலை ஒரு யோகிக்கு தோன்றும். பட் இது எண்ட் இல்லை, ஆனா அதுதான் இறுதியான முடிவு என்று நிறைய யோகிகள் அந்த நிலையிலே தங்கி விடுவார்கள். பகவானுக்கும் இந்த அனுபவம் கிட்டுகின்றது, ஆனால் அவர் அதை கடந்து செல்கின்றார். ஸோ ஓப்பனிங் டு த சைலண்ட் செல்ஃப் என்பது இரண்டாவது இயக்கம். அடுத்தது போகலாம். சார் கண்டினியூ பண்ணிட்டுங்களா? எஸ் மேடம், ஓகே, படிங்க. Opening to spiritual mind range, but there is also a possibility of a less negative line of spiritual experience. There is a large dynamic descent of light, knowledge, power, bliss, or other supernormal energies into our self of silence. Or it may reveal a spiritual mind range where the mind is no longer ignorant of reality. In the later alternative, we find the means of the transition, the needed step towards a supramental transformation, because we perceive a graduality of ascent, a communication with a more and more deep and immense light and power from above. Thank you, sir. Thank you. இங்கதான் வந்து ஸ்ரீ அரபிந்தோ வந்து அவருடைய அந்த சித்தாந்தம் மாறுபடுகின்றது. மற்ற பாரம்பரிய யோகத்திலிருந்து இங்குதான் மாறுபடுகின்றது. பாரம்பரிய யோகத்தில் என்ன கூறினார்கள் என்றால், இந்த ஓப்பனிங் டு த சைலண்ட் செல்ஃப் அதை எட்டியவுடன் என்ன நடைபெறுகின்றது? ஸ்டேட் ஆஃப் நிர்வாணா. எல்லாமே வந்து கீழே உள்ள நிலைகள், அமைப்புகள் எல்லாம் வந்து அன்றியல், உண்மை இல்லை என்பது போல ஒரு நிலை அவர்களுக்கு தோன்றும். அவர்கள் ஒன்ஸ் அந்த மேலே உள்ள அந்த சைலண்ட் செல்ஃப், செயலற்ற நிலை, இதை எட்டிவிட்டால் அவர்களுக்கு என்ன தோன்றும் அப்படின்னா, கீழுள்ள அந்த பிரபஞ்சம், இந்த வாழ்வு எல்லாமே வந்து அன்றியல் என்பது போல தோன்றும். எல்லாமே வந்து ஒரு மேலுள்ள நிலை, எதுவுமே இல்லாத நிலை, அந்த ஸ்டேட் ஆஃப் நிர்வாணா, அது ஒன்றுதான் உண்மை என்று தோன்றும். ஆனா இது வந்து பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து ஒரு இடைப்பட்ட நிலை தான். சப்போஸ்
இது வந்து இதுதான் உண்மை, இதுதான் இந்த நிலை தான் இறுதியான நிலை அப்படின்னு ஒருத்தர் முடிவுக்கு வந்து விட்டால், அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த உலகம் குறித்த எந்த விதமான ஈடுபாடும் இருக்காது. இந்த உலகத்தை மாற்ற வேண்டும், இந்த உலகத்தினுடைய அறியாமையை போக்க வேண்டும், இந்த உலகத்தில் வந்து இறை ஞானம் செயல்படணும் அப்படிங்கிற அப்ரோச்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கீழ் உள்ள அமைப்பு எல்லாமே வந்து ஒண்ணுமே இல்லை, அன்றியல் அப்படிங்கிறது தோன்றும். இதைத்தான் பகவான் என்ன கோருகின்றார், இந்த நிலையையும் கடந்த வேறொரு நிலை இருக்கின்றது அப்படிங்கிறார். இதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தோனுடைய ஒரு முக்கியமான அவருடைய ஆன்மீக ரீதியாக அவர் கண்டறிந்த உண்மை. அவர் என்ன சொல்றார், ஸ்டேட் ஆஃப் நிர்வாணா எல்லாம் ஒரு சாதாரண ஒரு யோகியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஸ்டெப் தான், சந்தேகம் இல்லை. ஆனா அதுல என்ன நடைபெறுகின்றது, இந்த பிரபஞ்சத்தை நாம் விளக்குகின்றோம், பிரபஞ்ச வாழ்வு குறித்த எவ்வித அக்கறையும் நாம் எடுத்துக்கொள்வது இல்லை. இதை விட உயர்வான ஒரு நிலை இருக்கின்றது அப்படிங்கிறார். அதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், there is also a possibility of a less negative line of spiritual experience அப்படிங்கிறார். லெஸ் நெகட்டிவ்னா நிர்வாணம் என்பது நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, எதுவுமே இல்லை சூன்யம் அப்படின்னா எதுக்கு வாழ்வு இருக்கு, எதுக்கு ஒருத்தர் ஆன்மீக முயற்சி பண்ணணும், எல்லாமே ஜீரோங்கிற மாதிரி ஆயிடும். அதை விட ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு, ஆன்மீக அனுபவத்துல இருக்கு. அந்த பாசிட்டிவ் அப்ரோச் என்ன அப்படின்னா, நம்ம கீழேந்து மேலே போறோம், மேலே போயிட்டு அந்த உயர் உணர்வு தளங்களுடன் தொடர்பு கொள்கின்றோம். அதே நிலையில் தங்கு விடுவது இல்லை. என்ன நடைபெறுகின்றது, மேலுள்ள அந்த ஒளி, மேலுள்ள அந்த ஞானம், சக்தி, ஆனந்தம், அதிமானச சக்திகள் அனைத்தையுமே என்ன செய்கின்றோம், நம்முள் இரக்கம் கொள்ள செய்கின்றோம். இது வந்து மோர் பாசிட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறார். இதுதான் பகவானினுடைய யோகத்தில் நடைபெறுகின்றது. பகவானினுடைய யோகத்துல வெறும் ஒன் வே டிராபிக் கிடையாது. கீழே உள்ள மேலே எட்டினாலும் மேலேந்து கீழே அந்த உயர் சக்திகளை, உயர் தெய்வீக சக்திகளை, இறை சக்திகளை கீழே நம்முள் இரக்கம் கொள்ள செய்வது, அதுதான் நடைபெறுகின்றது பகவானினுடைய இந்த இன்டெகிரல் பூரண யோகத்துல. ஏன் பூரண யோகம் அப்படிங்கிறாங்கன்னா, இதனாலதான் பூரண யோகம் அப்படிங்கிறாங்க. மனதினுடைய ஒரு உயர் ஆன்மீக தளங்கள் காட்டப்படுகின்றன. அந்த நிலையில மனம் வந்து அறியாமைக்குட்பட்ட மனமாக இருப்பதில்லை அப்படிங்கிறார். இந்த நிலையில ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன நடைபெறுகின்றது என்றால், இங்கு மனிதன் வந்து திருவுருமாற்றம் அடையக்கூடிய சாத்தியக்கூறை நாம் அடைகின்றோம். அதிமானச சக்தியின் மூலம் மனிதன் திருவுருமாற்றம் அடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூற்றினை நாம் எட்டுகின்றோம் அப்படிங்கிறார். அதனாலதான் வந்து இதுதான் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறார். வெறும் அந்த நிர்வாணிக் ஸ்டேட்ல இருந்து விடுவது மாத்திரம் இறுதி இலக்காக ஒருவருக்கு இருக்க முடியாது என்பதுதான் பகவான் கண்ட ஆன்மீக உண்மை. அது அடுத்தது போகலாம். Shall I read? Yes sir, please. Descent of knowledge. There is a descent of knowledge from above, like a sea-like downpour of masses of spontaneous knowledge, assuming the nature of thought. This is the nature of higher mind. Beyond this, there is a greater illumined mind with an increased power and intensity and a driving force. Here, the luminosity, light, is of the nature of truth sight. Above the illumined mind is the intuitive mind, which is the realm of a greater power of truth force, an intimate and exact truth vision, truth thought, truth sense, truth feeling, truth action. Thank you sir, thank you. Explain பண்ணுங்க. Thank you. Thank you. இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ பகவான் இந்த சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கொண்டு போறாரு இல்லையா, நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டு போறாரு. மைண்டு, சூப்பர் மைண்டு, இடையில வந்து கேப் இருக்கு, கிரடேஷன்ஸ் இருக்கு,
இதை ஹியூமன் மைண்ட்னால ரீச் பண்ண முடியும். மைண்ட் வந்து எப்பொழுதுமே நம்ம நினைக்கிற மாதிரி அறியாமையில எல்லைக்குட்பட்டு இல்லை, ஹையர் ரேஞ்சஸோட கான்டாக்ட்ல இருக்கு. நம்ம மைண்டை வந்து நம்மால வந்து அந்த உயர் காஸ்மிக் மைண்டோட தொடர்பு கொள்ள வைக்க முடியும். மைண்டை வந்து வைடன் பண்ண முடியும். அதற்கு வழி வந்து 2 விதமான வழி. ஒன்று இன்னர் ஜேர்னி, இன்னொன்று வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்டு. இன்னர் மூவ்மெண்ட்ல சப்லிமினல் மைண்டோட அந்த காஸ்மிக் லெவல்ல தொடர்பு கொள்கின்றோம். அப்வர்ட் மூவ்மெண்ட்ல மேல உள்ள சைலண்ட் செல்ஃபோட தொடர்பு கொள்கின்றோம். ஆனா அந்த சைலண்ட் செல்ஃபோட நின்று விட வேண்டும் என்று மாத்திரம் அந்த இலக்கு இல்லை. மேலிருந்து அந்த லைட்டர் நாலேஜ் நமக்குள் இறக்கம் கொள்ள செய்கின்றோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறார் பகவான். அதுல இன்னொரு பாசிபிலிட்டியை பகவான் கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா, இட் மே ரிவீல் அ ஸ்பிரிச்சுவல் மைண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறார். அதாவது உயர் மனம் விரிவடையும் பொழுது எது நமக்கு காட்டப்படுகின்றது என்றால், ஆன்மீக ரீதியாக மனதினுடைய அந்த ஆன்மீக ரீதியான மனதினுடைய தளங்கள் நமக்கு காட்டப்படுகின்றன. மனதினுடைய ஆன்மீக ரீதியான தளங்கள், ஸ்பிரிச்சுவல் மைண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற மனதினுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஸ்பிரிச்சுவலைஸ்டு மைண்ட் அப்படின்னு பகவான் கூறுவது எல்லாமே சாதாரண மனதில் இருக்க மேலிருந்து இல்ல, மேல் உள்ள உயர் மனம், அதெல்லாம் அதுதான் ஸ்பிரிச்சுவல் மைண்ட். அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் ரேஞ்ச் அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. அதெல்லாம் அது நமக்கு காட்டப்படுகின்றது அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் மைண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஸ்பிரிச்சுவல் மைண்ட் ரேஞ்ச்? இப்ப பகவான் கூறுவது எல்லாம் என்ன சாதாரண மனம் வந்து எப்படி அதிமானசத்துடன் தொடர்புல இருக்கு, அதை தான் பகவான் கூறுகின்றார். அப்போ அவ்வாறு கூறும்பொழுது பகவான் என்ன கூறுகின்றார்? நம்ம மனதை வந்து நம்ம உயர் உணர்வு தளத்துடன் தொடர்புகளை செய்யும் பொழுது மனம் விரிவடைகின்றது அப்படிங்கிறார். ஸோ விரிவடையும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அந்த மனதினுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் ரேஞ்ச் அதெல்லாம் நமக்கு they are kept open. என்னென்ன உயர்வு அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் ரேஞ்ச்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹையர் மைண்ட், அடுத்தது வந்து இல்லியூமின்டு மைண்ட், அடுத்தது இன்ட்யூட்டிவ் மைண்ட். இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் மைண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். ஒரு மலர் மொட்டு விரிவது போல இந்த மைண்டினுடைய ஹையர் ரேஞ்சஸ்லாம் ஒன் ஆஃப்டர் அனதர் ஓப்பன்ஸ் அப்படிங்கிறார். அதுல ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹையர் மைண்ட். இந்த ஹையர் மைண்ட்ல எப்படி என்ன நடக்கும் அப்படின்னா, கடல் வந்து பிளந்து கொண்டு நமக்குள்ள அப்படியே ஊற்றுனா எப்படி இருக்கும்? கடல் என்டையர் சீ லைக் டவுன் போர் அப்படிங்கிறார். சீ லைக் டவுன் போர். கடல் வந்து கடலே மேல போய் அங்க அதுவே ஒரு கீழே பொழிந்தால், மழையாக பொழிந்தால் எப்படி இருக்கும்? அது போல sea like downpour of masses of spontaneous knowledge இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு ஞான பொழிவு மேலிருந்து இந்த நேச்சர் ஆஃப் தாட், அது எப்படின்னா எண்ணங்கள் என்கின்ற வடிவத்தில் நமக்குள்ள இறக்கம் கொள்ளும் அப்படிங்கிறார். இதுதான் ஹையர் மைண்ட். ஹையர் மைண்ட்ல அப்படிதான் நடக்கும். sea like downpour of masses of spontaneous knowledge அப்படிங்கிறார் பகவான். இது ஹையர் மைண்ட். அடுத்தது வந்து நமக்கு வந்து எது திறக்கும் அப்படின்னா இல்லியூமின்டு மைண்ட், ஒளி ஊட்டப்பட்ட மனம். இல்லியூமின்டு மைண்ட், ஒளி பொருந்திய மனம் நமக்கு காட்டப்படும். அது அந்த ஒளி இங்க வந்து இந்த ஒளி பொருந்திய மனம் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நாம் பார்ப்பது எல்லாமே உண்மையாக இருக்கும். ட்ரூத் சைட், இதுதான் வந்து உண்மை. அங்க வந்து ஸ்பான்டேனியஸ் நாலேஜ் இருக்கும் ஹையர் மைண்ட்ல, இங்க வந்து ட்ரூத் சைட். ஏன்னா எல்லாமே அந்த இல்லியூமின்டா இருக்கும். லியூமினாசிட்டி இஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் ட்ரூத் சைட். இதற்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னா இந்த இன்ட்யூட்டிவ் மைண்ட். இந்த இன்ட்யூட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது அனைத்தையும் விட ஒரு அதிக சக்தி வாய்ந்த ஒரு நிலை, ஒரு தளம். அந்த இடத்துல என்ன நடைபெறுகின்றது? உண்மையினுடைய சக்தி, ட்ரூத் ஃபோர்ஸ். அதே போல அங்க ட்ரூத் விஷன் கிடைக்கும். ட்ரூத்தை தவிர வேறு எதுவுமே நமக்கு தெரியாது. ட்ரூத் விஷன், எக்ஸாக்ட் ட்ரூத் விஷன் கிடைக்கும்.
ட்ரூத் தாட், எண்ணங்கள் வந்து உண்மையை தாங்கியவையாக மட்டுமே இருக்கும் ட்ரூத் தாட். அடுத்தது ட்ரூத் சென்ஸ், நாம் ஐம்புலன்களினால உணர்வது எல்லாம் உண்மையைத்தான் உணர்வோம், ட்ரூத் சென்ஸ். ட்ரூத் ஃபீலிங், உணர்ச்சிகள் எல்லாம் உண்மையைத்தான் நமக்கு காட்டும். ட்ரூத் ஆக்ஷன், செயல்பாடுகள் எல்லாம் ட்ரூத். ஸோ இங்க ட்ரூத், இன்ட்யூட்டிவ் மைண்ட்ல நத்திங் பட் ட்ரூத், வி சீ ட்ரூத். இத்தகைய மாற்றங்கள் எல்லாம் ஒரு சாதாரண மனிதனுடைய மனதிற்கு ஏற்படும் அப்படிங்கிறார் பகவான். ஸோ மைண்டினுடைய ரேஞ்சஸை பத்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது நமக்கு அடுத்த தளம் வந்து மனதினுடைய அதோடைய ஹையர் ரேஞ்சை பத்தி சொல்றார், ஓவர் மைண்ட் பத்தி சொல்றார். வில் கோ ஓவர் மைண்ட். படிங்க மேடம் ப்ளீஸ். Overmind as an occult link. There is a superconscient cosmic mind, that is overmind, at the source of this intuition, which is in direct contact with the supramental truth consciousness. It covers this whole lower hemisphere of knowledge, ignorance, and links this lower hemisphere, that is of mind, life, matter, with that greater truth consciousness. Yet at the same, it veils the face of the greater truth with its brilliant golden light from our sight. This is the occult link we were looking for. This is the power that at once connects and divides the supreme knowledge and the cosmic ignorance. Thank you, sir. Thank you. இப்ப மைண்டினுடைய எல்லா ரேஞ்சஸையும் பார்த்தோம். ஹையர் மைண்ட், இல்லுமின்டு மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்ட்யூட்டிவ் மைண்ட் நத்திங் பட் ட்ரூத் அப்படிங்கிறதும் பார்த்தோம். இந்த இன்ட்யூட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது இன்ட்யூஷன் தான் மெயின் பார்த்தோம். அதனுடைய சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனதினுடைய உச்சக்கட்ட நிலையாக இருக்கக்கூடிய அந்த ஓவர் மைண்ட். அதுதான் வந்து இந்த இன்ட்யூஷன் செயல்படுவதற்கான தோற்றுவாய் எது அப்படின்னா அந்த ஓவர் மைண்ட் தான் அப்படிங்கிறார். இதைத்தான் பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்றால் சூப்பர் கான்ஷியன்ட் காஸ்மிக் மைண்ட் அப்படிங்கிறார். சூப்பர் கான்ஷியன்ட் காஸ்மிக் மைண்ட், பிரபஞ்ச ரீதியான மனம் என்று ஓவர் மைண்டை இன்னொரு வகையிலும் பகவான் வர்ணிக்கின்றார். அதுதான் வந்து இந்த இன்ட்யூஷனுக்கெல்லாம் சோர்ஸ் அப்படிங்கிறாரு. அது ஏன் அப்படின்னா அந்த ஓவர் மைண்டு தான் வந்து ஓவர் மைண்டினுடைய ரெண்டு ஓவர் மைண்டை அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஓவர் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு 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 மூடி போல கற்பனை பண்ணி பார்க்கலாம். அதனுடைய மூடியோட கீழ்ப்பக்கம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுல எல்லாமே வந்து இந்த மைண்டு லைஃப் அண்ட் பாடி அப்படிங்கிற நிலைகளோட இருக்கின்றது. மனதினுடைய உயர்தலங்களும் கீழே தான் இருக்கு எல்லாமே. அதனுடைய மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அது எதனுடன் தொடர்பில் இருக்கு அப்படின்னா சூப்பர் மைண்டோட தொடர்புல இருக்கு. அதுதான் விசேஷம். ஓவர் மைண்டோடைய விசேஷம் என்ன அப்படின்னா ஒரு புறம் அது வந்து அந்த பிரிவினைக்குட்பட்ட மனதினுடைய அனைத்து அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தாலும் அதனுடைய மறுபக்கம் வந்து அந்த ஒருமை என்கின்ற அம்சத்தை பொருந்திய சூப்பர் மைண்ட் அதிமனம், அதனுடன் எப்பொழுதுமே அது இணைப்பில் இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். இட் இஸ் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் சூப்பர்மெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ், அதனுடன் எப்பொழுதுமே தொடர்பில் இருக்கின்றது. அதை வந்து ரெண்டு ஒரு கோளம் அப்படின்னா கோளத்தினுடைய கீழ் அரை பகுதி, மேல் அரை பகுதி, லோவர் ஹெமிஸ்பியர், அப்பர் ஹெமிஸ்பியர்னு வச்சிடலாம். இந்த லோவர் ஹெமிஸ்பியர் தான் அறியாமைக்குட்பட்ட அமைப்புகளான மனம், வாழ்வு, உடல், அதாவது மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர். இதுதான் லோவர் ஹெமிஸ்பியர். ஹையர் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது தான் வந்து சச்சிதானந்தா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் மைண்ட். இது ரெண்டும் எப்படி இணைக்கப்படுகின்றது என்றால் இடையில வந்து ஒரு மூடி போல ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. இந்த மூடி போல காணப்படும் அமைப்பின் மூலமாகத்தான் அந்த நம்மிலிருந்து நாம் இருக்கக்கூடிய அறியாமைக்குட்பட்ட அமைப்புகள் எல்லாமே அந்த அதிமானச உணர்வு நிலையிலிருந்து பிரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது. அதிமானச உணர்வு நிலை அப்படிங்கிறது எப்பொழுதுமே அது கோல்டன் லைட் அது. ஆனால் அங்க வந்து ஒருமைதான். அதற்கும் கீழ் உள்ள அமைப்புகளான மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, இதற்கும் இடையில ஒரு இடைவெளி மூடி மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா தங்கத்தினால் ஆன மூடி போல இருக்கு அப்படிங்கிறார் பகவான்.
தங்கத்தினாலான மூடி தான் வந்து அந்த சூப்ராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் அதை மறைக்கும் ஒரு அமைப்பாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார். இதுதான் வந்து ஒரு அக்கல்ட் லிங்க் அப்படிங்கிறார். கீழ் உள்ள அமைப்புகளுக்கும் மேலுள்ள அமைப்புகளுக்கும் இடையில் இருக்கக்கூடியது அக்கல்ட் லிங்க் அப்படிங்கிறார். இதுதான் வந்து என்ன செய்கின்றது, அந்த சூப்ராமெண்டல் நாலேஜையும், ஒரு பக்கம் சூப்ராமெண்டல் நாலேஜ் இருக்கின்றது, மறுபுறம் காஸ்மிக் இக்னோரன்ஸ் அறியாமைக்குட்பட்ட அமைப்பு இருக்கு. இது ரெண்டையும் பிரிக்கக்கூடிய அமைப்பாக இது காணப்படுகின்றது அப்படிங்கிறாரு. அதனால்தான் வந்து அந்த இந்த லிட்டை வந்து நம்ம வந்து மேல இருக்கக்கூடிய அந்த மூடியை வந்து நம்ம வந்து தகர்த்தெறிந்தால்தான் மேலுள்ள அதிமானச ஒளி வந்து கீழே அதனுடைய பொழிவு ஏற்படும். இந்த செயலைத்தான் பகவானும் அன்னையும் செய்தார்கள். பகவான் வந்து அந்த மேலுள்ள சூப்ராமெண்டல் லைட் அதை கீழே குறைந்தால், அன்னை வந்து நம்ம தெரியும் 1956 அந்த பொற்சுத்தியிலால அந்த பொற்கதவை உடைத்தார்கள்லாம் பார்க்குறோம். அது இதுதான் இந்த ஹிரண்மய பாத்ரா என்று சொல்லக்கூடிய அந்த கோல்டன் லிட், இதைத்தான் அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். அதனால வந்து என்ன நடைபெற்றது என்றால், இந்த அதிமானச ஒளியினுடைய பொழிவு என்பது நடைபெற்றது அப்படிங்கிறது நம்ம அறிந்த விஷயம். அடுத்தது போகலாம். சூப்பர் மைண்ட் வர்சஸ் ஓவர் மைண்ட். இதுக்கு எஸ் மேடம். சூப்பர் மைண்ட் வர்சஸ் ஓவர் மைண்ட். In the supermind, the movement of the one becoming the many is always dominated by the consciousness of oneness. In overmind, though the same movement continues, division and separation become dominant and oneness recedes more and more into the background. Overmind is the delegate of supermind to this ignorance and division. Overmind on one side is united with the truth of supermind, and on the other side is the originator of ignorance. Supermind can act indirectly on an ignorance only through overmind. If the light of supermind were to act directly on the darkness of ignorance, it could not bear or receive the direct impact of a supreme light. On one side, it is fully illumined by supramental light, and on the other side, it lets the light pass through it in a diffused form through its screen. Thank you, sir. Thank you, madam. Thank you. சூப்பர் மைண்டுக்கும் ஓவர் மைண்டுக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்கின்றது என்பது குறித்து பகவான் விளக்குகின்றார். சூப்பர் மைண்ட் என்பது நமக்கு தெரியும். சூப்பர் மைண்ட் என்பது சச்சிதானந்தத்தை ஒட்டிய ஒரு அமைப்பு. சச்சிதானந்தை ஒட்டிய அமைப்பு. அதன் மூலமாகத்தான் சச்சிதானந்தம் தன்னை பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது, சிருஷ்டி உண்டாகின்றது என்பது பார்த்தோம். அங்க வந்து அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தம் பன்மையாக தன்னை அதிமானச உணர்வு, அதிமானசம் என்கின்ற நிலையின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால இந்த சூப்பர் மைண்ட்ல எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னஸ் தான் இருக்கும். சூப்பர் மைண்ட்ல ஒன்னஸ் தான் இருக்கும். அங்க அதே இயக்கம், அதாவது ஒன் பிகமிங் மெனி அப்படிங்கிற இயக்கம் வந்து சூப்பர் மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒன்னஸ் அங்க வந்து இழந்து விடுவது இல்லை. ஆனால் அதே இயக்கம் கீழுள்ள நிலையில் தொடரும் பொழுது, ஓவர் மைண்ட் அது கீழுள்ள நிலை தொடரும் பொழுது அங்க என்ன நடைபெறுகின்றது? இந்த டிவிஷன் அண்ட் செப்பரேஷன், பிரிவு, ஒன்றிலிருந்து ஒன்று தனித்து செயல்படுதல் என்பது மேலோங்கி காணப்படுகின்றது. அங்க வந்து அந்த ஏகமா அந்த ஒருமை என்கின்ற அம்சம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. அதனால்தான் இங்கு பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்றால், ஓவர் மைண்ட் மேல் மனம் என்பது அந்த அந்த சூப்பர் மைண்ட் அதிமனத்தினுடைய ஒரு உட்பட்டதாகவும் பிரிவினைக்குட்பட்டதாகவும் செயல்படும் ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றது என்கின்றார். ஓவர் மைண்ட் இஸ் a delegate of super mind to this ignorance and division. சூப்பர் மைண்ட் டைரக்டா அறியாமையில் இருப்பதில்லை. சூப்பர் மைண்ட் தன்னுடைய
துணை அமைப்பாக ஓவர் மைண்ட் என்கின்ற அம்சத்தின் மூலம் தன்னை அறியாமைக்கும் அந்த பிரிவினைக்கும் உட்படுத்திக் கொள்கின்றது. ஓவர் மைண்ட் என்பது ஒருபுறம் அந்த அந்த உண்மையை தன்னுள் கொண்ட அந்த அதிமானத்துடன் ஒருபுறம் தன்னை இணைத்துள்ளதாகவும், மறுபுறம் அந்த அறியாமைக்குட்பட்ட நிலையுடன் தொடர்பு கொண்டதாகவும் இருக்கின்றது. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இட் இஸ் இன் யுனைடெட் வித் த ட்ரூத் ஆஃப் த சூப்பர் மைண்ட். மறுபுறம் இட் இஸ் ஆரிஜினேட்டர் ஆஃப் இக்னோரன்ஸ். இந்த ஓவர் மைண்ட் அவ்வாறு தான் செயல்படுகின்றது. அதே போல சூப்பர் மைண்ட் வந்து இந்த அறியாமைக்குட்பட்ட அம்சங்களான உடல், மனம், வாழ்வு இதனுடன் நேரடியாக தொடர்பு கொள்வது இல்லை. அது வந்து இந்த தன்னுடைய பிரதிநிதியான அந்த ஓவர் மைண்ட் அதன் மூலமாகத்தான் கீழுள்ள அமைப்புகளுடன் அது தொடர்பு கொள்கின்றது. இந்த சூப்பர்மெண்டல் லைட் அப்படிங்கிறது நேரடியாக இங்கு தொடர்பு கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நேரடியாக தொடர்பு கொள்வது இல்லை, அதனுடைய செயல்பாடு நேரடியாக கீழுள்ள அமைப்புகளுடன் அதனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது என்ன நடைபெறும் என்றால், அதனுடைய தீவிரம் அதிகமாகவும் அந்த தீவிரத்தை கீழுள்ள அமைப்புகளால தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறார் பகவான். அதனால்தான் அது ஓவர் மைண்ட் மூலமாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார். அது என்ன செய்கின்றது, அந்த அதிமானச ஒளியை அதனுடைய ஒட்டுமொத்த ஒளியையும் கீழே ஓவர் மைண்ட் மேல்மனம் என்ன செய்கின்றது, அந்த அதிமானச ஒளியை ஒட்டுமொத்த ஒளியையும் நேரடியாக கீழே செலுத்தாமல் அதனுடைய அந்த ஒளியினுடைய ஒரு கசிவை மாத்திரம் அது கீழே தன்னுடைய கீழுள்ள அமைப்புகளுக்கு அது செலுத்துகின்றது. இந்த டிஃப்யூஸ்ட் ஃபார்ம்னா எப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்கு அப்படின்னா அங்க வந்து சன்லைட் வந்து கம்ப்ளீட்டா போகும். ஒரு கோட்டட் கிளாஸ் மூலமா பார்த்தோம் அப்படின்னா டிஃப்யூஸ்ட் லைட் தான் வரும். டிஃப்யூஸ்ட் லைட் அந்த அதிமானச ஒளியினுடைய கேக்குதா பேசுறது? கேக்குது சார். நடுப்புற லிங்க் போயிடுச்சு. எதுல லிங்க் போச்சு, எதுல விட்டுன்னு சொல்ல முடியுமா சார்? அந்த டிஃப்யூஸ் லைட் பத்தி சொன்னீங்க சார். அதான் அந்த டைரக்டா நம்மளுடைய தொடர்பு வந்து இந்த அதிமானச உணர்வு தளத்துடன் எப்பொழுதுமே நேரடியாக இருப்பதில்லை. அந்த அதிமானச நிலையினுடைய ஒரு துணை அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த மேல் மனம் என்று சொல்லக்கூடிய ஓவர் மைண்ட், அதன் மூலமாகத்தான் நமக்கு தொடர்பு ஏற்படுகின்றது. நமக்கு தற்பொழுது உள்ள நிலையில் தொடர்பு நமக்கு அந்த உயர்தளத்துடன் ஏற்பட்டுள்ளது. அதனாலதான் வந்து அந்த அதிமானச ஒளி வந்து நமக்கு வந்து அதனுடைய ஒட்டுமொத்த முழுமையான ஒரு நிலையில் நமக்கு கிட்டுவதில்லை. அதனுடைய ஒரு டிஃப்யூஸ்டு ஃபார்ம் தான் அந்த அதிமானச
அந்த அமைப்பின் மூலம் நமக்கு கிட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கவா சார்? படிங்க மேடம் ப்ளீஸ். Supermind transmits to overmind all its realities, yet it allows overmind to formulate their movements on its own. All movements are initiated by overmind according to an awareness of things which is still a vision of truth. Yet it is a first parent of ignorance. A line dividing the supermind and the overmind permits a free transmission, allowing the lower power to derive from the higher power all it holds or sees. It automatically compels a transitional change in the passage. Overmind knows the oneness behind multiplicity and can realize it in a spiritual cognition, yet its dynamic movement is not directly determined by oneness. The sense of oneness is pushed more and more into the background. Thank you, sir. Thank you, madam. Thank you. இப்போ இந்த ஓவர் மைண்ட் மூலமாக எல்லாமே நடைபெறுகின்றது. அதிமானம் வந்து நேரடியாக இந்த உலகத்தில் செயல்படுவது இல்லை. அதிமனம் என்ன செய்கின்றது? தன்னுள் உள்ள அனைத்து அம்சங்களையும் அந்த மேல் மனம் அதன் மூலமாக அனைத்து அம்சங்களையும் செயல்பட செய்கின்றது. ஆனா என்ன நடைபெறுகின்றது இங்க அப்படின்னா, அவ்வாறு அந்த மேல்மனம் செயல்படும் பொழுது அந்த மேல்மனம் அதற்கே உரிய அம்சங்களுடன் செயல்படுகின்றது. மேல்மனது அந்த சூப்பர் மைண்டினுடைய ஒரு பிரதிநிதியாக இங்கு செயல்பட்டாலும், சூப்பர் மைண்டினுடைய அம்சங்கள் மேல்மனத்தின் மூலமாக செயல்பட அது அனுமதித்தாலும் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த செயல்படும் பொழுது அந்த மேல்மனம் அதற்கே உரிய பிரத்யேகமான முறையில் அதனுடைய இயக்கங்கள் நடைபெறுகின்றன. எல்லாமே அந்த மேல்மனம் என்கின்ற நிலையில் இருந்துதான் ஆரம்பிக்கப்படுகின்றன. எல்லா செயல்பாடுகளும், இந்த உலகத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளும் ஆரம்பிக்கப்படுகின்றன. அது உண்மையை தாங்கிய வண்ணம் தான் இருக்கின்றது. இட் கேரிஸ் விஷன் ஆஃப் ட்ரூத். ஏன்னா சூப்பர் மைண்டினுடைய டெலிகேட்டாக செயல்படுவதனால அந்த மேல் மனதினுடைய செயல்பாடு அந்த உண்மையை தாங்கிய வண்ணம் தான் இருக்கின்றது. உண்மையினுடைய அந்த தரிசனம் அதற்கு எப்பொழுதுமே கிட்டுகின்றது. இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், இங்கு அந்த பிரிவினை என்கின்ற நிலை உருவாகுவதால், ஏன்னா இந்த ஓவர் மைண்ட் என்கின்ற நிலையில் தான் டிவிஷன் என்பது உருவாகின்றது. ஒன்னஸ் இருப்பதில்லை, டிவிஷன் தான் இங்க மேலோங்கி காணப்படுவது. ஆதலால் இது இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பேரண்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். அறியாமையினுடைய ஒரு தோற்றுவாயாக மேல் மனம் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். இந்த அதிமனம் கீழ் உள்ள அந்த மேல் மனம் இதற்கு இடையில ஒரு கோடு இருக்கின்றது. there is a line dividing the super mind and the over mind. அது என்ன செய்கின்றது? அந்த கீழ் உள்ள அமைப்பு ஓவர் மைண்ட் மேலுள்ள அதிமனதில் இருந்து அனைத்து சக்திகளையும் பெற்றுக்கொள்வதற்கு இது வழி செய்கின்றது. வழி செய்யும் பொழுது என்ன செய்கின்றது? அந்த மேலிருந்து கீழே அந்த கடந்து செல்லும் பொழுது அந்த மாற்றம் ஏற்படுகின்றது. மேலுள்ள அதிமானச நிலையிலிருந்து கீழுள்ள அந்த அதிமனம் ஓவர் மைண்ட் மேல்மனம் என்கின்ற நிலைக்கு அந்த 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 பேசேஜ் அதில் என்ன நடைபெறுகின்றது? ஒரு அதில் கடந்து போகக்கூடிய விஷயங்கள் உருமாற்றம் அடைகின்றன. ஸோ அதனாலதான்
இட் பிகம்ஸ் அ ஃபர்ஸ்ட் பேரண்ட் ஆஃப் இக்னோரன்ஸ். இந்த ட்ரூத் வெளிப்பட்டாலும் கூட அந்த ஓவர் மைண்ட் சூப்பர் மைண்ட்லேருந்து ஓவர் மைண்டுக்கு செல்லும் பொழுது there is a transitional change in the passage என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு இதை கடந்து செல்லும் பொழுது அதில் மாற்றம் ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பகவான் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த அதிமானம் ஓவர் மைண்ட் என்பது எந்த உண்மையை அது அறிந்த வண்ணம் இருக்கின்றது என்றால், அனைத்து பன்மையான அமைப்புகளுக்கும் கீழே வந்து பின்னால் வந்து அந்த ஒருமை இருக்கின்றது என்பதை அறிந்த வண்ணம் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய இயக்கங்கள் எல்லாமே வந்து அந்த ஒருமை என்கின்ற அம்சத்தினால் அது வந்து அந்த ஒருமை என்கின்ற அம்சம் வந்து அங்கு வந்து மேலோங்கி காணப்படுவது இல்லை. அது எப்பொழுதுமே ஒருமை என்கின்ற அம்சம் பின்புலத்தில் தான் செயல்படுகின்றது. பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையில்தான் இந்த ஓவர் மைண்ட் மேல் மனம் என்கின்ற நிலையில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன்னஸ் வந்து பின்னால்தான் செயல்படுகின்றது. இட் இஸ் இந்த பேக்ரவுண்ட். எது மேலோங்கி காணப்படுகின்றது என்றால் அந்த டிவிஷன் தான் மேலோங்கி காணப்படுகின்றது. எல்லாமே தனித்தனி அமைப்புகளாக செயல்படுகின்றன. அதனால எது ப்ராமினெண்டா இருக்கு அப்படின்னா டிவிஷன் தான் ப்ராமினெண்டா இருக்கு. டிவிஷன் ப்ராமினெண்டா இருப்பதனால அங்க இக்னோரன்ஸ் அங்க ஆட்டோமேட்டிக்கா கூடவே வந்து விடுகின்றது. அடுத்தது போகலாம். படிங்க சார். ஓவர் மைண்ட் எனர்ஜி proceeds through an illimitable capacity of separation and combination of the powers and aspects of the integral and indivisible, all comprehending unity of supermind. It takes each aspect or power of the divine reality and gives to it an independent action. Here, each aspect or power acquires a full separate importance and is able to work out its own world of creation. In the supramental harmony, Purusha and Prakriti, conscious soul and executive force of nature are a true aspected truth. There can be no disequilibrium between the two, nor predominance of one over the other, whereas we find the origin of the division between the Purusha and Prakriti in overmind. Thank you, sir. Thank you. இப்போ என்ன காரணத்தினால அந்த ஓவர் மைண்ட் அந்த நிலையில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எண்ணற்ற கடவுளர்கள், இந்த ஓவர் மென்டல் காட்ஸ் அப்படிங்கிறது இந்த தளத்துல தான் காணப்படுகின்றது. நம்ம அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னா, பரம்பொருள் என்பது ஒன்றுதானே, எதுக்கா இவ்வளோ கடவுளர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள்? அப்புறம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருப்பதை பார்க்குறோம், ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கிறத பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ட் கணேஷா அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இஸ் எ ரிமூவர் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள்ஸ், அந்த சக்தியை பார்க்குறோம். லார்ட் கார்த்திகேயன் எடுத்துக்கொண்டால் இந்த ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸை வந்து நம்ம கெட் ஓவர் பண்றதுக்கு அந்த வெற்றி கொள்ளும் ஒரு சக்தியாக செயல்படுகின்றது. இது மாதிரி எண்ணற்ற கடவுளர்கள் வந்து இந்த ஓவர் மென்டல் பிளேன்ல தான் காணப்படுகின்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு, ஒரு பவர் இருக்கு. இதுலதான் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த ஓவர் மைண்ட்ல அங்க இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய செயல்பாடு அப்படின்னா, அதனுடைய சக்தி எப்படி காணப்படுகின்றது என்றால், எண்ணற்ற தனித்து இயங்கும் அமைப்புகளை கொண்டதாக காணப்படுகின்றது. எண்ணற்ற தனித்து இயங்கும் அமைப்புகளை கொண்டதாக காணப்படுகின்றது. அவ்வாறு காணப்பட்டாலும் அது என்ன தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது, அந்த ஒருமை என்கின்ற அம்சம்,
அந்த ஒருமை என்கின்ற அம்சத்தை அடிப்படையில் கொண்டதாகவும், அதே சமயம் அந்த ஒருமை என்கின்ற அம்சம் என்கின்ற ஒட்டுமொத்த போர்வையில் அனைத்தும் செயல்படுவதாக காணப்பட்டாலும், ஒவ்வொரு அமைப்பும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியே எண்ணற்ற தனித்தனியான அமைப்புகளை கொண்டதாக அது செயல்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். ஓவர் மைண்ட் எனர்ஜி proceeds through an illimitable capacity of separation and combination of the powers. பிரிவுபடுகின்றது, சேர்க்கப்படுகின்றது, பிரிவுபடுகின்றது, சேர்க்கப்படுகின்றது. Capacity of separation and combination of the powers and aspects of the integral and indivisible all comprehending unity. ஏன்னா அடிப்படை பேஸ் பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி தான். ஆனா இங்க ஓவர் மைண்ட்ல எப்படி செயல்படுகின்றது என்றால் எண்ணற்ற தனித்தனி அமைப்புகளாக செயல்படுகின்றன. இங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஸ்பெக்ட் இல்ல ஒரு சக்தி அது சுதந்திரமாக தனியே செயல்படும் வண்ணம் அவன் அனுமதிக்கப்படுகின்றது. அங்க ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு பவர் அது என்ன நடைபெறுகின்றது, அதற்கு பிரத்யேகமான ஒரு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. ஃபுல் செப்பரேட் இம்பார்ட்டன்ஸ். அது தனி உலகம் போல செயல்படுகின்றது. இப்படித்தான் இந்த ஓவர் மைண்ட்ல இருக்கக்கூடிய காட்ஸ் எல்லாம் செயல்படுகின்றார்கள் என்று பகவான் விவரிக்கின்றார். ஏன்னா ஒவ்வொரு காடுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு இந்த ஓவர் மென்டல் லெவல்ல. டிவிஷன் அங்க எது காணப்படுகின்றது? டிவிஷன். இப்ப இந்த டிவிஷன் பிட்வீன் புருஷா அண்ட் பிரகிருதி உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா புருஷா அண்ட் பிரகிருதி அப்படிங்கிறது கான்சியஸ் சோல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர். இதுதான் புருஷா பிரகிருதி அப்படிங்கிறது. புருஷா பிரகிருதி அப்படிங்கிறது உண்மையிலேயே ரெண்டு அமைப்புகள் கிடையாது, ஒரே உண்மையினுடைய இரண்டு அம்சங்கள் தான் இந்த புருஷா பிரகிருதி அப்படிங்கிறது. இது சூப்பர் மைண்ட்ல இது ஒன்றாக காணப்படுகின்றது. இங்க சமமான நிலையில் இரண்டும் சூப்பர்மெண்டல் லெவல்ல காணப்படுகின்றது. அதே சமயம் ஓவர் மைண்ட்ல இந்த ரெண்டு அமைப்புகளும் எதிரெதிரான நிலைகள் செயல்படுகின்றன. புருஷா வேறு பிரகிருதி வேறு என்கின்ற நிலையில் செயல்படுகின்றன. இதன் அமைப்பில் எழப்பட்டதுதான் இந்த சாங்கியா பிலாசபி தத்துவங்கள் எல்லாமே இந்த பேஸ்ட் ஆன் த டிவிஷன். ஓவர் மைண்ட் லெவல்ல பார்க்கும்பொழுது டிவிஷன் தான் பார்க்கிறோம். அடுத்தது போகலாம். Yes, ma'am. In over mind, similar divisions and distinctions are made with the other aspects or powers of the divine reality. Between one and many, divine personality and divine impersonality and the like. Over mind deals with various aspects or powers of the divine reality. So each is still an aspect and power of one reality. Yet each is empowered to act as an independent entity in the whole. If we regard the power of the reality as so many gods, we can say that overmind releases a million so many godheads. Reality as so many godheads. If we regard the power of the reality as so many godheads, we can say that overmind releases a million godheads into action in the overmental plane. Each such godhead is empowered to create its own world. Each world, that is of the godhead, is capable of relation, communication, and interplay with other worlds of godheads. The power of the divine reality, which is one and indivisible in the supramental plane, is manifested as many godheads in overmental plane. Thank you, sir. Thank you, madam. Thank you. Thank you. இந்த ஓவர் மைண்ட்ல தான் பார்த்தோம் அப்படின்னா டிவிஷனே உண்டாகின்றது என்பதை பார்த்தோம். டிவைன் பார்த்தோம் அப்படின்னா டிவைன் பரம்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பரம்பொருள்கிட்ட எண்ணற்ற அம்சங்களை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. பரம்பொருள்னா அப்படிதான், எண்ணற்ற அம்சங்கள் எண்ணற்ற சக்திகளை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. ஆனா எண்ணற்ற அம்சங்கள் எண்ணற்ற சக்திகளை தன்னுள் கொண்டதாக
எந்த விதமான பிரிவினையும் அங்கு காணப்படுவதில்லை. பரம்பொருள் டிவைன் ரியாலிட்டி அப்படிங்கிற நிலையில, சச்சிதானந்தா நிலையில எந்த விதமான டிவிஷனும் காணப்படுவதில்லை. அதற்கு அடுத்த நிலையில சூப்பர் மைண்ட்லயும் எந்த விதமான டிவிஷனும் கிடையாது. அதற்கு அடுத்த ஓவர் மைண்ட் லெவல்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த கடவுளர்கள், எண்ணற்ற கடவுளர்கள், அவருடைய சக்திகள் நிறைய அங்க காணப்படுகின்றது. அங்க என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு ஆஸ்பெக்ட் மாத்திரம் அங்க மேலோங்கி ஒரு டிவைன், ஒரு கடவுளை எடுத்துக்கொண்டால் அதுல ஒரு ஆஸ்பெக்ட் காணப்படுகின்றது. இன்னொரு கடவுளை எடுத்துக்கொண்டால் இன்னொரு ஆஸ்பெக்ட் மேலோங்கி காணப்படுகின்றது. அதனால இந்த டிவைன் ரியாலிட்டியினுடைய வேரியஸ் பவர்ஸ்குள்ளேயே சூப்பர் மைண்டுக்கு மேல நோ டிவிஷன், பாகுபாடே காணப்படுவதில்லை. அதே அம்சங்கள் மேல்மனம் ஓவர் மைண்ட் என்கின்ற நிலையில அது வெளிப்படுத்தும் பொழுது பாகுபாடுகள் காணப்படுகின்றன. ஏன்னா அங்க டிவிஷன் உருவாகி விடுகின்றது. ஒன்று பன்மை, ஒன் அண்ட் மெனி, டிவைன், பர்சனல் டிவைன், இம்பர்சனல் டிவைன், நிர்குண பிரம்மன், சகுண பிரம்மன், இப்படி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிவிஷன் எங்க உருவாகுது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவர் மைண்ட் லெவல்ல தான் உருவாகின்றது. சூப்பர் மைண்டுக்கு மேல பார்த்தோன்னா தெர் இஸ் நோ டிவிஷன், யூனிட்டி தான். வேரியஸ் பவர்ஸ் பரம்பொருள்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதற்கு எண்ணற்ற ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், எண்ணற்ற சக்திகள் இருக்கும். எல்லாமே ஒன்றோடு ஒன்று இசைவான நிலையில, இசைவுடன் பொருத்தப்பட்ட நிலையில், மேல் நிலையில் காணப்படுகின்றன. ஆனா அதே அம்சங்கள் ஓவர் மைண்டுக்கு கீழே வெளிப்படுத்தும் பொழுது ஒவ்வொன்றும் தானே பிரத்யேகமாக இயங்கக்கூடிய சக்தியாக இங்கு செயல்படுகின்றது. அதுதான் இங்கு வித்தியாசம். அதனாலதான் அந்த ஓவர் மைண்ட் எப்பொழுதுமே என்ன சொல்றாங்க பகவான், இட் இஸ் அ பேரண்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். ஏன்னா அங்க டிவிஷன் உருவாகின்றது. ஓவர் மைண்ட் லெவல்ல தான் இந்த million of releases a million godheads into the action, the over mind plane அப்படிங்கிறார். சச்சிதானந்தால ஏகமாக இருக்கக்கூடிய அம்சம் ஓவர் மைண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டிவைன்ல இருக்கக்கூடிய எண்ணற்ற இன்ஃபினிட் ஆஸ்பெக்ட்ஸ், இன்ஃபினிட் பவர்ஸ் ஒன்னு காட்ஹெட்ஸா இங்க வெளிப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறார். ஒவ்வொரு காட்ஹெட்டுக்கும் தனித்தனியான உலகம் இருக்கின்றது. ஒவ்வொரு கடவுளுக்கும் அதற்கே பிரத்யேகமான உலகம் இருக்கின்றது. அது மற்ற அமைப்புகளுடன் தொடர்பில் இருக்கின்றது. அதிமானச நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த இறை மெய்மை என்பது ஏகமாக ஒரே அமைப்பாக இருக்கின்றது. அதே அமைப்பு சூப்பர் மென்ட், ஓவர் மென்டல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா மெனி காட்ஹெட்ஸ், பல்வேறு கடவுளர்களாக இங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. அடுத்தது போகலாம். படிங்க மேடம். In supermind, various goddesses are held together as a harmonious play of the one existence. Whereas in the overmind existence, consciousness and bliss, Sat, Chit, Ananda, each of these three conditions could be a separate action or basis of action. Each of these could have its own principle of development and consequences. Overmind gives to the one existence consciousness bliss, the character of a teeming of infinite possibilities which can be developed into a multitude of worlds. In other words, the infinite play of possibilities of Sat, Chit, Ananda in a world produces the endlessly variable outcome. Thank you. Thank you. இப்போ சச்சிதானந்தா என்னுடைய அடிப்படை அம்சம் பார்த்தோம் அப்படின்னா அங்க டிவிஷனே காணப்படுவதில்லை. அது பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்றால் ட்ரையூன் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறார். சச்சித் ஆனந்தா அப்படிங்கறது நம்ம ஒரு டெஸ்கிரிப்டிவா சொன்னாலும் அங்க டிவிஷனே கிடையாது. சத்தான் சித்தா இருக்கிறது, சித்தா ஆனந்தமா இருக்கிறது, ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாது. சத் எக்ஸிஸ்டன்ஸ் வேற ஆஸ்பெக்ட், சித் கான்சியஸ்னஸ் வேற ஆஸ்பெக்ட், கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் வேற ஆஸ்பெக்ட், பிளிஸ் வேற ஆஸ்பெக்ட் அப்படின்னு பிரிக்கவே முடியாது. அந்த சச்சிதானந்தா நிலையில பிரிக்க முடியாது. ஆனா அதே அமைப்பு ஓவர் மைண்டுக்கு கீழே செயல்படும் பொழுது ஒவ்வொன்றுமே தனித்தனியான ஒரு அமைப்புகளாக இங்கு செயல்படுகின்றன. எல்லாமே தனித்தனியாக செயல்படும் அமைப்புகளாக இங்கு
அம்சங்களாக இங்கு காணப்படுகின்றன. ஒண்ணு தனியா இருக்கு. சத்து வந்து தனியா செயல்படுகின்றது, சித் தனியாக ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது, சித் சக்தி தனியாக செயல்படும் அமைப்பாக காணப்படுகின்றது, ஆனந்தம் தனியே செயல்படும் ஒரு அம்சமாக இங்க ஓவர் மைண்ட் லெவல்ல காணப்படுகின்றது. அதனால பகவான் என்ன வர்ணிக்கின்றார், ஏகமாக சூப்பர் மைண்டுக்கு மேலே எல்லாமே சச்சிதானந்தா என்பது ஒன்னஸ் தான் இருக்கு. அந்த ஒன்னஸ்ல வந்து என்ன காணப்படுகின்றது என்றால் தன்னுள்ளே எண்ணற்ற சாத்தியக்கூறுகளை அடக்கிய அந்த ஒன்னஸாக அங்கு காணப்படுகின்றது. அதே சச்சிதானந்தம் ஓவர் மைண்டு கீழே அதற்கு கீழுள்ள நிலையில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அதில் உள்ள எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் ஒவ்வொன்றும் தனித்தனி உலகங்களாக இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறார். மல்டிடியூட் ஆஃப் வேர்ல்ட்ஸ், ஒவ்வொன்றும் பார்த்த அப்படின்னா தனி என்டையர் வேர்ல்டு, இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் வேர்ல்டு, தனித்தனியே இங்க டிவிஷனாக காணப்படுகின்றது அப்படிங்கிறது. அதனால இந்த சச்சிதானந்தம் வந்து இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது இங்கு ஏகமான ஒருமைத்தன்மையை நம்மால காண முடிவதில்லை. எல்லாமே வந்து மல்டிப்ளிசிட்டி தான் பார்க்கிறோம். மல்டிப்ளிசிட்டியை பார்த்துட்டு அதுதான் இறுதியான நிலை என்கின்ற முடிவுக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். உண்மையிலேயே எது உண்மை அப்படின்னா அது ஏகமா இருக்கக்கூடியதான் உண்மை. அது எதனால் பிரிந்து வந்தது என்றால் இந்த சூப்பர் மைண்ட், அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஓவர் மைண்ட், இந்த டிவிஷனால ஏற்படக்கூடிய பல்வேறு சக்தி அமைப்புகள், ஒவ்வொரு சக்தி அமைப்புகளும் பிரத்யேகமான தாங்கள் செயல்படுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. பிரத்யேகமான தங்களுக்கென்றே தனித்தனி உலகங்களை அமைத்துக் கொண்டு இங்கு செயல்படுகின்றன. அல்டிமேட்டா என்ன நடைபெறுகின்றது என்றால் நாம் இருக்கக்கூடிய உலகத்துல டிவிஷன் தான் மேலோங்கி காணப்படுகின்றது. இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். இது இப்போ அடுத்த பார்ட்ல நம்ம அடுத்த செஷன்ல நம்ம வந்து பகவான் மேலே வர்ணிக்கின்றார் எப்படி இது வந்து எப்படி இந்த ஓவர் மைண்ட் வந்து ஒரு மாயையை உருவாக்குகின்றது. இந்த லோவர் மாயா என்று சொல்லக்கூடிய அந்த ரியாலிட்டியிலிருந்து பிரிந்து வந்த மாயையை எவ்வாறு இந்த ஓவர் மைண்ட் உருவாக்குகின்றது என்றெல்லாம் விளக்குகின்றார். அதை அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதற்கு இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் சார், எஸ் மேடம். சார், சூப்பர் மைண்ட்ல வந்துட்டு பகவான் 3 ஸ்டேட்டஸ் சொல்லும்போது கடைசியா அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் சொல்லியிருப்பார் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி காம்ப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ்ல ஒன்லி டிஃபரன்சியேஷன் நடக்கும். அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்ல வந்து அந்த டிவிஷனுக்கான இது நடக்கும்னு சொல்லுவார் இல்லைங்களா? அப்ப அதுக்கும் இந்த அடுத்து வர்ற ஓவர் மைண்டுக்கும் தொடர்பு இருக்குங்களா? அது என்ன இதுன்னு புரியலைங்க சார். இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படின்னா ஒன்னஸா இருந்தா சிருஷ்டி ஏற்பட முடியாது. வெறும் ஏகமாக ஒரு அமைப்பு இருந்ததுன்னா தென் ஒன்னஸ் தான் இருக்கும், மல்டிப்ளிசிட்டி இருக்காது. மல்டிப்ளிசிட்டி இல்லை அப்படின்னா அந்த உலகமே பிரபஞ்சமே தோன்றி இருக்காது. ஸோ சிருஷ்டி உருவாகணும் அப்படின்னா மல்டிப்ளிசிட்டி அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அதனால்தான் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் சச்சிதானந்தம் தன் பன்முகத்தன்மையுடன் வெளிப்படுத்தி கொள்கின்றது. அது வெளிப்படுத்தி கொள்வதற்கு ஒரு இடைப்பட்ட சாதனம் தேவை. அது தானே தன்னை பன்முகமாக வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. இந்த இடைப்பட்ட சாதனமாக செயல்படுவதுதான் சூப்பர் மைண்ட். சூப்பர் மைண்டினுடைய 3 நிலைகளின் மூலமாகத்தான் சிருஷ்டி உருவாகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து தனக்குள்ளேயே அனைத்தையும் கொண்ட நிலை, அது தனக்கு வெளியில எதுவுமே இல்லை, தனக்குள்ளேயே இருக்கின்றது. தனக்குள்ளேயே எந்த விதமான பாகுபாடும் இல்லாத நிலை, நோ டிவிஷன். அங்க 2வது நிலையிலே தனக்குள்ளேயே அந்த சிருஷ்டியை உருவாக்கி கொள்கின்றது. எனக்குள்ளேயே நான் என் மனதிற்குள் ஒரு ஓவியத்தை நான் உருவாக்குகின்றேன். இது 2வது நிலை. 3வது நிலையில தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ். அதுல என்ன, நான் மனதிற்குள் நான் உருவாக்கிய ஓவியத்தை நான் வெளியில் ஒரு காகிதத்தில் நான் வரைகின்றேன். ஸோ எனக்குள்ள இருக்கிறது வெளியில வந்துருச்சு. அதுதான் அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ். ஏகமாக இருக்கக்கூடியது ஒன்னஸ் வந்து மல்டிப்ளிசிட்டியாக மாறிடுச்சு. ஆனா என்ன நடைபெறுகின்றது என்றால் இது சூப்பர்மெண்டல் லெவல்ல இருக்கிற வரைக்கும் அந்த ஒன்னஸ் வந்து எப்பொழுதுமே பேக்ரவுண்ட்ல இருக்கு, டாமினன்ட் ஃபேக்டரா இருக்கு. அப்ரிஹெண்டிங் 3வது நிலையில அந்த சிருஷ்டி உருவானது என்றாலும் அந்த நிலையில வந்து அந்த ஒன்னஸ் அந்த ஒருமைத்தன்மை என்பது
மேலோங்கி காணப்படுகின்றது. ஆனா இந்த டிவிஷன் வந்து அந்த சூப்ராமெண்டல் லெவலோட நின்று விடுவது இல்லை. அதற்கு கீழே ஓவர் மைண்ட் லெவல்ல இருந்து இன்னும் போகுது. அதற்கு அடுத்த நிலையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. வெறும் சூப்ராமெண்டல் லெவல்ல, தேர்ட் லெவல்ல நின்று விடுவது இல்லை. அதற்கு அடுத்த நிலையில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த உலகத்தின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. லைஃப், அதாவது மைண்ட், லைஃப் அண்ட் பாடி என்கின்ற நிலையின் மூலமாக அந்த சூப்ராமெண்டல் அந்த தேர்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது இடையில வந்து இந்த ஓவர் மைண்ட் என்கின்ற அமைப்பின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. சூப்ராமெண்டல் லெவல்ல இருக்கிற வரைக்கும், இந்த தேர்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற வரைக்கும் அங்க ஒன்னஸ் தான். அதே ஒன்னஸ் வந்து இந்த சூப்ராமெண்டல் ஸ்டேட்டஸ்ல இருந்து அதற்கு அடுத்து உள்ள நிலை ஓவர் மைண்ட் அப்படிங்கிற நிலையின் மூலமாக அந்த வெளிப்படுதல் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் பொழுது அந்த ஒன்னஸ் வந்து பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆன் ஒன் ஆஸ்பெக்ட் நடைபெறுகின்றது. நம்ம பார்த்தோம், இக்னோரன்ஸ் எதனால உருவாகியது என்றால் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஒன் ஆஸ்பெக்ட் என்பது அங்க நடைபெறுகின்றது. தனித்தனியான அமைப்புகள் அதில் என்ன நடைபெறுகின்றது? எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆன் ஒன் ஆஸ்பெக்ட். ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியா அங்க ஆயிடுது. இங்க வந்து அந்த ஓவர் மைண்ட் லெவல்ல இருந்தா இந்த அமைப்பு இருக்குது. அந்த ஓவர் மைண்டோட டெலிகேட்டா மைண்ட் அப்படிங்கிறது வந்தப்புறம் கம்ப்ளீட்டா எல்லாமே டிவிஷன் தான் இங்க மேல வந்து பிரதானமாக காணப்படுகின்றது. இது வந்து இந்த இறக்கம் கொண்டுள்ள நிலையில இது மாதிரி சூப்பர் மைண்ட், அப்புறம் ஓவர் மைண்ட், அப்புறம் மல்டிப்ளிசிட்டி இந்த நிலையில இருக்கு. இது திருப்பி வந்து அப்படியே அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ்ல அந்த ஒன்றாகி விடும். ஒன்றாகுவதற்காகத்தான் நம்ம இந்த இதுல பகவான் வந்து அந்த அடுத்த நிலையை எட்ட வேண்டும் என்று கோருகின்றார். ஒரு நிலையில இருக்கிற வரைக்கும், அந்த தேர்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற வரைக்கும் அது ஒன்னஸ் தான் இருக்கு. பட் ஓவர் மைண்ட் அப்படிங்கிற நிலைக்கு வந்த பிறகு அந்த டிவிஷன் வந்து பிரதானமாகி விடுகின்றது அப்படிங்கிறார். தேங்க்யூ சார். நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க கேட்ட கேள்வியோட பதிலுக்கும் நான் சொன்ன பதிலுக்கும் மேட்சிங்கா இருந்ததா உங்களுக்கு? புரியுதுங்க சார். அதாவது அப்ரிஹெண்டிங் கான்ஷியஸ்ல வந்து டிவிஷன் ஏற்பட்டாலும் அங்க ஒன்னஸ் வந்து டாமினண்டா இருக்கு. இங்க வரும்பொழுது இண்டிவிஜுவல் ஆகி இங்க வந்து மல்டிப்ளிசிட்டியில இண்டிவிஜுவலா அது டாமினண்டா இருக்கு. சரிங்களா? அதே இது சூப்பர்மெண்டல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து ஓவர் மென்டல் நிலை அப்படிங்கிற நிலைக்கு கீழே அடுத்த நிலையில வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது தனித்தனியான அமைப்புகள், தனித்தனியான சக்திகள், அவைகள் தான் அந்த தனித்தனியே அம்சம் என்பது மேலோங்கி காணப்படுகின்றது. அங்க வந்து ஒன்னஸ் என்பது ஆல்மோஸ்ட் மறைஞ்சு போயிடுது, அங்க பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. அங்க டாமினண்டா இருக்கிறது மல்டிப்ளிசிட்டி தான், எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். தனித்தனியே இருக்கக்கூடிய ஒன்னு தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுகின்றது. தேங்க்யூ சார். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.